ஏஆமி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம ஹோபிக்கு ஒரு ஒன் ஷாட்டு கேங்ஸ்டர் ரிவெஞ்ச். வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ஒரு ஷாப்பிங் மால்க்கு முன்னாடி வந்து நின்றுட்டு உங்களுக்கு ஒரு கால் வருது. அட்டன் பண்ணி அப்படியே அண்ணா சொல்லுங்க அப்படின்னு. எங்கம்மா இருக்க அப்படி. நானா இன்றைக்கி சண்டே இல்லை, ஸோ அப்படியே ஷாப்பிங் பண்ணலான்னு. அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு மந்த் சேலரி வந்திருக்குண்ணா அப்படி சொல்லி ரொம்ப ஹாப்பியாக பேசுகிறீங்க. அப்படியாடா, சரி சரி, நீ நல்லா இருக்கல்ல, அங்கே எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படிலாம் கேட்குறாரு. நான் நல்லா தான் இருக்கேன், நீ பயப்படாமல் இருண்ணா அப்படின்னு சொல்கிறீங்க. சரிம்மா நீ நல்லா இருந்தால் சரி தான். எந்தனாலும் அண்ணன்கிட்ட உடனே சொல்லு, நான் உனக்குன்னா உடனே ஓடி வந்துடுவேன். என்ன சொன்னாலும் கேட்காம இப்படி நீ வேலைக்கு போய் தான் அவன் வந்து நிற்கிற அப்படின்னு. அண்ணா, எத்தனை நாளைக்கு தான் நானும் உன்னையவே டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்க முடியும்? எனக்குன்னு நீ எனக்கு டார்ச்சரா அப்படின்னு சொல்லி உங்கள் அண்ணன் கேட்குறாரு. அப்படிலாம் இருந்தாலும் நானும் வளர்ந்து பெரிய பொண்ணாயிட்டேன், என்னையும் நீங்கள் படிக்க வச்சுருக்கீங்க, ஸோ நானும் ஜாபுக்கெலாம் போகணுன்னு ஆசைப்பட்றேண்ணா அப்படின்னு சொல்கிறீங்க. அவரோ எதையோ யோசிச்சுட்டு, அதுக்கு இல்லைம்மா அப்படின்னு ஏதோ சொல்ல வர்றாரு. அண்ணா, எனக்கு புரியுது நீங்கள் பயப்படுறதெல்லாம், ஆனால் நானே சொல்கிறேனே, நான் இப்போ தைரியமாக தான் இருக்கேன், ஸ்ட்ராங்காக இருக்கேன், நான் எதுக்கும் பயப்பட மாட்டேனா, நீ பயப்படாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சரி சரி, அம்மா நீ பெருசாக ஷாப்பிங்லாம் போகிற ஆளே இல்லையே, என்ன அதுவும் சேல்ரி வாங்கினதும் ஒரு வேளை அந்த ஊரை பார்த்ததும் உனக்கு சுற்றி பார்க்கணும் ஆசை வந்துச்சோ அப்படின்னு சொல்லி உங்கள் பிரதர் கேட்கும். அதெல்லாம் இல்லை, உனக்கு தான் ட்ரெஸ் எடுக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லுங்க. எனக்கா? ஏம்மா எனக்கு எதுக்கு? என்கிட்ட என்ன ட்ரெஸ்ஸேவா இல்லை, அது நீ வச்சுக்கோ, உன் சேலரி நீ உன்னோட சேவிங்ஸாக யூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவ்வளோ நாள் நீ அப்படி தான் எனக்கு பண்ணியாண்ணா, எனக்காக நீ எவ்வளோ பண்ண, நான் கேட்டுதான் இதெல்லாம் நீ எனக்கு செஞ்சியா அப்படி சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அது வேறம்மா அப்படின்னு. என்ன அதுவும் என்ன, அண்ணா மட்டும் தங்கச்சிக்கு செய்யணும், தங்கச்சியெல்லாம் அண்ணனுக்கு செய்யக்கூடாதா? இப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வருவேன், நீங்கள் போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஓ சரி சரி, எப்போ வர நீ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இப்போ தான் ஜாயின் பண்ணி 1 மந்த்தே போயிருக்கு, இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் லீவ் கிடச்சா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படி எப்பவும் போல் உங்களை விசாரிச்சுட்டு அவரும் காலை கட் பண்ணிடுறாரு. இருந்தாலும் அவருக்கு ஒரு பதட்டமாகவே இருக்குது. இவ எப்படி இன்னொரு ஊரில் போய் தைரியமாக இப்படி மேனேஜ் பண்ணுறா, சரி இப்படியோ நல்லா இருந்தால் சரி அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. நீங்களோ அந்த ஷாப்பிங் மால் அப்படியே பார்க்குறீங்க. வா, எவ்வளோ பெருசாக இருக்குது, சரி இங்கே காஸ்ட்லியாக தான் இருக்கும், நம்ம பிரதரை விட மணி பெருசு இல்லை அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே அந்த ஷாப்பிங் மால்குள்ளே போகிறீங்க. இங்கே நம்ம ஹோபியோ அவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். கேடா மச்சான், சண்டே தானே, நம்ம மால்லே இருக்க தேட்டருக்கு போயிடலாம், நோ ப்ராப்ளம், எல்லா டிக்கெட்டையும் நம்மளே ரிசர்வ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை, விடு விடு, இன்னும் ஒரு 5 or 10 மினிட்ஸில் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஹோபி அப்படி கடன்னு கீழே இறங்கி வரான். அவனை பார்த்து அவனோட அசிஸ்டண்ட்டோ வாயை பணந்து நிற்கிறான். ஹோபியோ கிட்ட வந்து, என்ன மேன், என்ன நீ சைட் அடிக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். பாஸ், என்ன அது, இது கெட்டப்பே செம்மையாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி. டே, அதுக்குன்னு கேங்ஸ்டர்னா எப்போ பார்த்தாலும் கோட் ஷூட்டோடையே சுற்ற முடியுமாடா, எனக்கும் ப்ரைவசி வேணாம், நான் இப்போது மூவிக்கு போகிறேன் என் ஃப்ரெண்ட்ஸோட, ஸோ அப்படிங்கும்போது அப்படி ஓகே பாஸ், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி அவன் நகர்ந்து நிற்கிறான். அப்போ அங்கே ஒரு பொண்ணு நின்றுட்டுருக்கா. அதை ஹோபி பார்த்துட்டு, யார் இவங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். பாஸ், இது வந்துட்டு அப்படின்னு அவனோட ஆப்போசிட் கம்பெனி ஒன்று, அவனோட பொண்ணு தான் இந்த பொண்ணு, உங்களோட டைப் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுது, அது ஆல்ரெடி நம்மக்கிட்ட பேசிட்டாங்க, ஸோ உங்ககிட்டயே நாங்கள் சொன்னனே அப்படின்னு. ஓ எஸ், அதை ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது சொன்னி அதுவா அப்படின்னு சொல்லி ஹோபி அப்படியே கிட்ட கேட்குறான். ஆமாம் பாஸ் அப்படின்னு. ஏன்டா டே, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ட்ரிங்க் பண்ணும்போது சொல்லாதன்னு எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், நான் பாரு இப்போ மறந்துட்டு நான் பாரு கிளம்பிட்டுருக்கேன். அப்புறம் அப்படியே கிட்ட வந்து ஸ்டைலாக, ஐம் ரியலி சாரி, நான் இப்போது அவசரமாக வெளியே கிளம்பிட்டுருக்கேன், ஸோ நம்ம மீட்டிங் வேணா நாளைக்கு போஸ்ட்மார்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளோ, ஆனால் அப்படின்னு எதோ சொல்ல வரா. எனக்கு சும்மா டைமே இல்லைப்பா, நிஜமாக சொல்கிறேன், நாளைக்கு கண்டிப்பாக நம்ம அதை பற்றி பேசலாம், பிடிச்சிருந்தால் ஃபர்தராக நம்ம மூவ் பண்ணலாம், இப்போது எனக்கு டைம் இல்லை, நான் கிளம்புறேன், பை பை பைன்னு சொல்லிவிட்டு நிற்காமல் அங்கேருந்து அவன் பாட்டுக்கு கடன்னு வெளியே ஓடிடுறான்.
யாரா இவன் வந்தான், அவன் பாட்டுக்கு பேசினான் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுலேருந்து அண்ணா ஹோபியை நல்லாவே அவள் சைட் அடிச்சிட்டு இருந்திருப்பா. எங்கே போயிட போகிறான், எப்படியும் நம்மக்கிட்ட சிக்காமையாக போயிடுவான், ஆள் செம்மையாக இருக்கான், எப்படியாவது வளைச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிட்ருக்கா. இங்கே ஹொபியோ சும்மா ஸ்டைலாக அவனோட ஸ்போர்ட்ஸ் காரை எடுத்துகிட்டு வேகமாக வந்து மாலுக்கு முன்னாடி நிற்கிறான். அப்பா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸாக எதாவது பண்ணும். எப்போ பார்த்தாலும் கேங்கு வாரு ஆஃபீஸ்னு ஒரே வேலைடா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக அப்படியே அவன் மொபைல் நோண்டிட்டு, அவன் எப்படின்னா இப்போ கேஷுவலாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு மாஸ்க் வேறு போட்டிருக்கான், கேப் போட்டிருக்கான். ஸோ அவன் யாருன்னு யாருக்கும் அடையாளமே தெரியாத மாதிரி. நீங்களும் அதே மாலுக்கு தான் வந்திருக்கீங்க, 2 பேரும் ஒன்றாவே அந்த லிஃப்ட்டுக்குள்ளே போகிறீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் தான் லிஃப்ட்டுக்குள்ளே போகிறீங்க, உங்கள் பின்னாடியே தான் ஹோபியும் அவன் ஃபோன் நோண்டிகிட்டே உள்ளே வந்து போடுறான். நீங்கள் தான் ஹோபியை பார்க்குறீங்க, ஹோபி உங்களை நிமிந்து கூட பார்க்கல, அவன் பாட்டுக்க போக வேண்டிய ஃப்ளோரை டச் பண்ணிட்டு நின்றுக்கிறான். உங்களுக்கும் இங்கே ஹோபியை பார்த்தணும் ஒரு மாதிரி படபடன்னு ஆகுது. நீங்கள் எதையும் கண்டுக்காமல் தள்ளி நின்றுக்கிறீங்க. அப்படியே லிஃப்ட் க்ளோஸ் ஆகி மூவ் ஆகுது. கொஞ்ச நேரத்தில் திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, சடனாக அப்படியே ஒரு ஷேக் ஆகி அப்படியே நின்றுது லிஃப்ட்டு. நீங்கள் அப்படியே பயந்து போய் அந்த ஷேக்கில் கீழே விழுக போகிறீங்க. அப்போ அப்படியே உங்களை ஹிப்பை ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கிறான் ஹோபி. நீங்கள் ஹோபியவே அப்படியே பயந்து போய் பார்க்குறீங்க. ஹோபியோ, ஏய் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், ஏதோ ஷார்ட்டேஜ் ப்ராப்ளமாக இருக்கும், சரியாயிரும், பயப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறான். ஆனால் உங்கள் காதில் அதெல்லாம் விழுகலை. உங்களுக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது. நீங்கள் அப்படியே ஹோபியவே பார்த்துட்ருக்கீங்க. ஹோபி இப்போ தான் இவ்வளோ நேரம் ஃபோனே நோண்டிகிட்டு இருந்தவன் உங்களை அப்படியே மேலேருந்து கீழே வரையும் பார்க்குறான். நீங்கள் இன்கன்வீனியனாக அப்படியே ஃபீல் பண்ணுறதை பார்த்துட்டு டக்குன்னு கையெடுத்து நீங்கள் நல்லா நிற்கிறத பார்த்துட்டு பயப்படாதீங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஓப்பன் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி நல்ல விதமாக தான் பேசிகிட்டு இருக்கான். பட் அவனும் அப்படியே உங்களை மேலேருந்து கீழே வரையும் பார்க்குறான். நீங்கள் அவனை தான் பார்க்குறீங்க. அவன் கேப் மாஸ்க்குன்னு யாருன்னு கூட தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக கவராக இருக்கான். நீங்கள் அப்படியே பயந்து போய் பார்க்கறத பார்த்துட்டு பயப்படாதீங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தை சரியாயிடும், நானே கால் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை தான் பார்த்துட்டு அப்படியே நோண்டிட்டு, ச்சே என்னடா அது சிக்னல் வேறு கிடைக்கல, என்ன பண்ணுறது, இப்போ எப்படி சரி கொஞ்ச நேரத்தை சரியாகதான் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கும் போதே அப்போது உங்களை அப்படியே பார்க்குறான். உங்களோட லாங் ஹேரு அப்படியே ட்ரெஸ்ஸிங் சென்ஸுன்னு அப்படியே பார்க்குறான். வாவ், யார் இவ, ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, செம்மையாக தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி உங்களை அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு லுக்கு விட்டுறான். நீங்களோ அப்படியே அவனை படபடன்னு பயத்திலே பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே ஹோபி உங்கள் கிட்ட வரான். நீங்கள் அப்படியே லிஃப்ட்டுக்கு பின்னாடி நடந்து போகிறீங்க. அவனும் அப்படியே ஒரு ஸ்டெப் முன்னாடி வரான். நீங்கள் அப்படியே பின்னாடி போகிறீங்க. இப்படியே போய் லிஃப்ட்டில் மோதி நிற்கிறீங்க. இதுக்கு மேலே போக வழி இல்லைங்கிற மாதிரி நீங்கள் சார் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிடுறீங்க. அவனும் நோ, இவ்வளோ அழகாக ஒருத்தி என் முன்னாடி நிற்கும் போது ஐ காண்ட் அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் டக்குன்னு கண்ணம் திறந்து அவனை அப்படியே பார்த்துட்டு சார் சார் ப்ளீஸ் இப்பெல்லாம் பண்ணக்கூடாது சார், தப்பு சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லி அவனை தள்ளுறீங்க. சாரி பேபி, நீ செம்மையாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க மூஞ்சுக்கு நேராக குனிகிறான். நீங்களும் அவனை பிடிச்சி தள்ளிட்டு ஓட பார்க்குறீங்க. பட் லிஃப்ட்டு தான் ஓப்பனே ஆகலையே, உங்களால் ஓட முடியல. அங்கேயும் இங்கேயும் நகர்றீங்க. சார் சார் ப்ளீஸ் சார், வேணாம் சார், விட்டுருங்க சார், இப்படி பண்ணக்கூடாது சார் அப்படின்னு சொல்லிட்டு அழுகாத குறையாக கெஞ்சிட்டு ஓடுறீங்க. அவனும் சாரி பேபி, இப்போ நீ என்ன கற்றுனாலும் யாருக்கும் கேட்க போகிறதில்ல, இந்த லிஃப்ட்டுக்குள்ளே யாரும் வந்து உன்னை காப்பாற்ற போகிறதும் இல்லை, யூ ஆர் மைன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பிடிச்சி இழுக்கிறான். நீங்களோ சார் வேணாம் சார், வேணாம் சார், வேணாம் சார் கத்துறீங்க. ஆனால் ஃபஸ்ட்டு உங்கள் ஷாலை ஒரு வீக்கில் போட்டுறான். நீங்கள் அதை எடுக்க குனிகிறீங்க. அப்போது உங்கள் பென்சைட் ட்ரெஸ்ஸை அப்படியே பிடிச்சி இழுக்கிறான். அது டர்னு கிழிஞ்சு வந்துடுது. அப்படியே உங்களுக்கு உடம்பெல்லாம் நடுங்குது. அப்படியே எழுந்து நிற்கிறீங்க. இப்போது அப்படியே ஹோபிக்கிட்ட வந்து சாரி, நீ கோஆப்ரேட் பண்ணியிருந்தா இப்படி நான் பண்ணியிருக்கவே மாட்டேனே அப்படி சொல்லிட்டு முன்னாடி உள்ள ட்ரெஸ்ஸையும் அப்படியே கிழிச்சிட்றான். இப்போது நீங்கள் ட்ரெஸ்ஸே இல்லாமல் நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. சார் சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார்னு அப்படியே உங்கள் உடம்பெல்லாம் கையை வச்சு மூட ட்ரை பண்ணுறீங்க. பட் முடியல. அவனும் சிரிச்சிட்டே ஏய் சும்மா நடிக்காதடி, கையெடு, செம்மையாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸ் கிட்டே வரான். அப்போது டக்குன்னு லிஃப்ட் ஓப்பன் ஆகுது. அப்படியே எல்லோரும் உங்களே பார்க்குறாங்க. நீங்கள் பயந்து அழுதுட்டு பொறுக்கி ராஸ்கல் அப்படின்னு திட்டிட்டு
வெளியே ஓடி வரீங்க. நிற்கிறவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரியாமல் நீங்கள் அழுதுட்டு ஓடி வரதை பார்த்துட்டு என்னமாச்சு என்னாச்சு அப்படின்னு கிட்ட வராங்க. நீங்களோ ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே கடகடன்னு அழுதுட்டு வெளியே ஓடுறீங்க. படபடப்பாக இருக்குது. வெளியில் ஓடுனீங்க. அங்கே ஒரு கேப் புக் பண்ணி உங்களோட வீட்டுக்கே போயிடுங்க. இங்கே ஹோபியோ ஒன்றுமே புரியாமல் திருன்னு முழிச்சிட்டு நிற்கிறான். யார் இவ பைத்தியக்காரி மாதிரி தானா அங்கேயும் இங்கேயும் விழுந்து நோன்னு கத்தனா. இப்போ என்னமோ அவளா ஓடுறா. என்ன நடக்குது இங்கன்னு புரியாமல் நின்றுட்டு இருந்தவனை அங்கே இருந்த பாய்ஸ் எல்லாம் வெளியே வாடா, என்னடா பண்ண அந்த பொண்ணை லெஃப்ட்டுக்குள்ளே வச்சு அப்படின்னு சொல்லி அவனை அப்படியே பிடிச்சி இழுக்கிறாங்க. ஹோபிக்கோ செம்ம கடுப்பாகுது. நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்கிறான். யாரா வேணா இருடா, ஆனால் ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படி தான் நடந்துக்குவியா, சீ பொறுக்கி அப்படின்னு சொல்லி ஒரு கிளவி அவனை திட்டுது. அவனும் இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி கையை நீட்டுறான். அப்போ ஒருத்தன் அப்படியே அவன் கையை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளி விடுறான். ஹோபிக்கோ செம்ம கோவம் வருது. நான் சொல்கிறத கேளுங்கன்னு சொல்கிறதுக்குள்ள எல்லாருமா சேர்ந்து அவனை அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுவும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அடிக்கிறாங்க போது ஹோபிக்கு அங்கே நிற்கிறவங்களாம் சொன்னதே காதில் திரும்ப திரும்ப கேட்டுருக்கு. சீ பொறுக்கி அப்படிங்கிற மாதிரியே. என்னது பொறுக்கியா? நான் என்ன பண்ணேன்? என்னடா ஒரு பொண்ணு இப்படி கத்திட்டோன்னா அவள் சொல்கிறதா நியாயம்னு நினைப்பிங்களா அப்படிங்கிற மாதிரி. பட் அவனும் இந்த சிந்தனையில் இருக்கும் போது எல்லாரும் அவனை கீழே தள்ளி அடித்து மூஞ்சிலலாம் மிதிச்சு அப்படின்னு அப்படியே ஹோபியோ செம்ம காண்டில் கொலை வெறியில் யாரையும் ஆனால் அடிக்கலை இப்போ வரைக்கும் அப்படியே உட்காந்துருக்கான். அங்கே உள்ளவங்களாம் இவனெல்லாம் இதோட விடக்கூடாது, இவனால் போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே அங்கே மாலில் இந்த பிரச்சனை நடக்க தெரிஞ்சு அங்கே வந்தவங்கலாம் எல்லாத்தையும் நகர்த்தி விட்டு ஹோபியை பார்த்து செம்ம ஷாக் ஆகிடுறாங்க. அதுக்குள்ளே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணனால போலீஸும் வந்துடுது. ஹோபி அப்படியே எழுந்து நிற்கிறான். இவ்வளோ நேரம் நடந்ததெல்லாம் யோசிச்சுட்டே இங்கே இருந்து எவனும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹோபி சொல்கிறான். எல்லோரும் என்னடா போலீஸ் வந்தோன்னா ரொம்ப தான் வாய்ஸை ஏற்றி பேசுகிற, நீ எவனா வேணாலும் இரு, பெரிய ஆளுங்கிறதுனால நாங்கள் பயந்துருமா? சார் நீங்கள் இவன் பேச்செல்லாம் கேட்டுட்டு எங்களை மேலே ஆக்ஷன் எடுக்கக்கூடாது. அவன் தான் ஒரு பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்திருக்கான், ஃப்ராட் பைய பொறுக்கி பைய அப்படின்லாம் திட்டுறாங்க. யாருடா ஃப்ராடு, யார் பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஹோபியோ கேப்பையும் மாஸ்கையும் கழட்டினதுக்கப்புறம் தான் அவன் யாருன்னே அங்கே உள்ளவங்களுக்குலாம் தெரியுது. பட் அங்கே இருக்கிற பொதுமக்களுக்கு அவன் யாருன்னு பெருசாக தெரியல. ஆனால் அங்கே இருக்க மாலில் உள்ள மேனேஜருக்கு அவன் தானே தன்னோட பாஸ்ன்னு தெரியும். ஒடுகுடுன்னு ஓடி வந்து பாஸ் நீங்களா அப்படி சொல்கிறான். ஆமாம், போய் கேட்டை இழுத்து மூடு அப்படின்னு சொல்கிறான் ஹோபி. எல்லோரும் திருன்னு முழிக்கிறாங்க. நீ இந்த மாலுக்கே ஓனராக இருக்கலாம், அதுக்காக நீ வர போகிற பொண்ணுக்கிட்ட தப்பு பண்ணால் நாங்கள் கேட்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி இந்த கூட்டத்தை நிற்கிற ஒருத்தன் சொல்கிறான். ஓ அப்படியா அப்படின்னு போலீஸோ இங்கே பாருங்கள் அமைதியாக இருங்க, என்ன நடந்துச்சுன்னு நான் வந்து விசாரிக்க வந்திருக்கேன், நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பேசுறதுக்கு அப்புறம் இதுக்கு எங்களை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, சார் நீங்கள் அவர் இந்த மாலோட ஓனர்னா அவருக்கு சப்போர்ட் பண்ண பார்க்குறீங்களா அப்படின்னு கூட்டத்தில் கொயாமியான்னு எல்லாம் கத்துறாங்க. ஹோபியோ ஷட் ஆப் அப்படின்னு கத்துறான். எல்லாரும் என்ன செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு நீ கத்துனா நீ நல்லவன் ஆயிடுவியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. கொஞ்ச நேரம் எல்லாரும் வாயை மூடிட்டு இருங்க, என்னை எவெல்லாம் பேசுனீங்க அடிச்சிங்க எவனும் இந்த இடத்த விட்டு நகரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹோபியோ மேனேஜர் எல்லாத்தையும் லாக் பண்ணியாச்சு சார் அப்படின்னு சொன்னதும் இங்கே இருக்க பிக் ஸ்க்ரீனில் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வரணும், இந்த லிஃப்ட்டுக்குள்ளே நடந்தது அங்கே இப்போது டெலிகாஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னதும் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு கடன் ஓடி போய் சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து அதுவும் அந்த கரெக்டாக அந்த பார்ட்டிகுலர் நீங்களும் அவனும் உள்ளே போன சீன்லேருந்து உள்ளே என்ன நடக்குதுன்னு அப்படியே அங்கே வியூ ஆகுது. எல்லோரும் அதே தான் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் உள்ளே போகிறீங்க, பின்னாடி ஹோபி வரான். அதுக்கப்புறம் அவன் பாட்டுக்கு ஃபோன் பார்த்துட்ருக்கான். சடனாக லிஃப்ட்டு நின்னதுக்கப்புறம் நீங்களா லூஸு மாதிரி கத்திட்டு அங்கேயும் இங்கேயும் விழுந்து கையெடுத்தெல்லாம் கும்பிட்றீங்க. ஹோபி உங்களை எதுவுமே பண்ணாமல் உங்களே தான் பார்த்துட்ருக்கான். நீங்களாவே இவ்வளோவும் நடந்த மாதிரி கற்பனை பண்ணிவிட்டு கத்திக்கிட்டு இருந்துருக்குறீங்க. அப்படியே கத்திட்டு நீங்கள் லிஃப்ட்டு ஓப்பன் ஆனதும் விட்டால் போதுங்கிற அந்த பயத்துலேயே வெளியே ஓடி இருக்கீங்க. அதுக்கப்புறம் லிஃப்ட்லேருந்து ஹோபியும் வெளியே வரான். அப்படியே ஹோபி எல்லாரையும் திரும்பி பார்க்குறான். எல்லார் கண்ணையும் இப்போ மரண பீதி. ஐயோ உண்மை என்னான்னு தெரியாமல் அப்படி சொல்லிட்டு சாரி தம்பி மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளவி அப்புறம் ஒவ்வொருத்தராக என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் அது திடீர்னு அந்த பொண்ணை அழுதுட்டு ஓடும். யாரா நீ, அவளுக்கு நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது வந்து தம்பி நாங்கள் போ அப்படின்னு புலன்றான். எவ்வளோது ஒருத்தி கண்ணை கசக்கிட்டு ஒன்றா அதுக்கு பின்னாடி வர பசங்க தான் அது காரணம்னு நினைப்பீங்களா? எது உண்மை எது தப்பு எது சரின்னு தெரிஞ்சுக்கணும்.
அதுக்கப்புறம் தான் எதா இருந்தாலும் பேசணும். நீங்களா உங்கள் இஷ்டத்துக்கு முடிவு எடுத்துகிட்டு என்னை அடித்தது இல்லாமல் நான் கொஞ்சம் நேரம் யோசிக்க கூட டைம் கொடுக்காம என்னை அடிச்சுட்டு எல்லோரும் பெரிய இவ்வானாட்டம் நினச்சிட்டு இருக்கீங்களா? என்னை பற்றி நீங்களாம் என்னடா நினச்சிட்ருக்கீங்க? நான் யாருன்னு தெரியுமா? நான் அப்போவே கேட்டல, இப்போ சொல்கிறேன்டா. ஹோபி த கிரேட் கேங்ஸ்டர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு எல்லாருக்கும் உயிரே போச்சு. மரண பீதியில் அப்படியெல்லாம் நெல் டவுன் பண்ணி சார் சார் விட்டுருங்க சார் தெரியாமல் பண்ணிட்டோன்னு கதற ஆரம்பிக்கிறாங்க. கிளவிலாம் தம்பி பாட்டி வயசானோப்பா தெரியாமல் அப்படின்னு கிளவி பேசாமல் இருந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸை பார்த்து இந்த எல்லார் மேலேயும் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லை, இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு நீங்கள் ஒன்றும் விசாரிக்க வேணாம். இங்கே உள்ள லேடிஸ் எத்தனை பேர் என்ன அடித்தாளுங்களோ அவளுங்களை மட்டும் நீங்கள் கூட்டிகிட்டு போய் லேடி போலீஸ் வச்சு கவனிங்க. மித்த இங்கே இருக்கிற ஆம்பளை பசங்க எல்லாம், அது கிழவனாக இருந்தாலும் சரி குமாரனாக இருந்தாலும் சரி, எல்லாம் இங்கேயே தான் இருக்கணும். கேட்லாம் லாக்கில் தானே இருக்குது. நீங்கள் லேடிஸை மட்டும் இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி போலீஸை அனுப்பிச்சி விட்டுட்டு அப்படியே திரும்பி பார்க்குறான். எல்லோரும் மரண பீதியில் இருக்காங்க. இங்கேருந்து ஒருத்தனும் உயிரோட தப்பிக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஒருத்தனாக இருந்து சும்மா சொல்லிட்டு அடிக்கிறான். எல்லோரும் நல்லா அடி வாங்குறாங்க. அப்படியே எல்லாரையும் அடிச்சுட்டு, யாரா நீலாம் ஒரு ஆளுன்னு என் முன்னாடி பில்லா காப்பையன் வாயன், நான் திருப்பி அடிக்க மாட்டேன்னு தெரிஞ்சேன்னா என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அடித்து கை காலை பொட்டச்சி படுக்க வச்சுட்டு, இதெல்லாம் ஒரு வார்னிங் தான் இருக்குது அவளுக்கு இருக்குது, உங்களுக்கே இப்படின்னா அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி செம்ம கடுப்பாயி அப்படியே அந்த மால் விட்டு வெளியே போகிறான். போனவனும் அப்படியே வீட்டுக்குள்ளே கடகடன்னு உள்ளே போவோம். அசிஸ்டண்டோ பாஸ் என்ன போகும்போது பலபலன்னு போனீங்க, வரும்போது இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். திரும்பி ஹோபி ஒரு மரம் தான், அவன் வாயே திறக்கல. என்னாச்சு, என்ன இப்படி வந்திருக்காரு, ஐயோ என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் முழிச்சிட்டு இருக்கும் போதே ஹோபி கடகடன்னு அவனோட ரூமில் போய் பாத்ரூமில் ஷவரை ஓப்பன் பண்ணி அப்படியே நிற்கிறான். அப்படியே அந்த தண்ணியில் அவனுக்கு அடிப்பட்ட காயம்லாம் வலிக்குது. அதோட அவனுக்கு அதை விட பலமாக உங்கள் மேலே தான். யார் நீ நான் எப்படியாப்பட்டவன்னு தெரியாமல் என்கிட்டயே மோதிட்டில, உன்னை எவனே அனுப்பிவிட்டது? ஒரு 2 நிமிஷத்தில் என்னன்னா பண்ணிவிட்டு நீ பாட்டுக்கு ஓடி போயிட்ட. எல்லோரும் முன்னாடி என்னை கேவலப்படுத்தி அசிங்கப்பட்டு அடி வாங்க வச்சிட்டில. அதுவும் ஒரு பொம்பளை என்னை பொம்பளை பொறுக்கின்னு சொன்னது இன்னும் என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்குடி. நான் கேங்ஸ்டர் தான், ஆனால் இது வரைக்கும் எவளையும் தப்பாக பார்த்தது கூட கிடையாது. ஆனால் என்னையவே இப்படி பண்ணிட்டல, எவனோ சொல்லி தான் நீ வந்திருப்ப. நீ யார் என்னன்னு கண்டுபிடிக்கிறேன்டி, உன்னை விட மாட்டேன். என்கிட்டே மோதிட்டு நீ இருந்துருவியா அப்படின்னு சொல்லி உங்களை தான் இங்கே திட்டிகிட்டு இருக்கான். நீங்களும் கேபில் வந்து வீட்டுக்கு இறங்கி கடன்னு ஓடி போய் அப்படியே கதவை தந்து உள்ளே பூந்துக்கிட்டு கண்ணாடி முன்னாடி போய் பார்க்குறீங்க. பட் நீங்கள் ட்ரெஸ்ஸோடு தான் இருக்கீங்க. ட்ரெஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் உங்களுக்கு இதெல்லாம் என்னோட இல்யூஷனா, மறுபடியும் எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்துருச்சா, ஒரு மாதமாக எந்த ப்ராப்ளம் இல்லாமல் நல்லா தானே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே படுத்து அழுகுறீங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? நானாக கற்பனை பண்ணி என்னை பற்றி எல்லோரும் என்ன நினைப்பாங்க, இப்படியே இருக்கிறேனே, என்னால் இதை மாற்றவும் முடியல, எனக்கு என்னதான் ஆச்சு, எனக்கு ஒரு பைத்தியம் பிடிச்சிருச்சா, நான் பைத்தியம் ஆயிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே புலம்பிட்டே அப்படியே அழுதுகிட்டே அப்படியே கீழே படுத்துருக்கீங்க. அப்படியே தூங்கிடுறீங்க. எப்போ தூங்குனீங்கன்னு கூட உங்களுக்கே தெரியல. அப்படியே தலையெல்லாம் கொஞ்சம் பாரமாக இருக்க மாதிரி மெதுவாக எழுந்து பார்க்குறீங்க. பார்த்தா ஏதோ பெட்டில் படுத்துருக்க மாதிரி இருக்குது. நீங்களும் அப்படியே டக்குன்னு இருந்து சுற்றி முற்றி எல்லா பக்கம் பார்க்குறீங்க. பார்த்தா இது உங்கள் வீடு மாதிரியே இல்லை. என்னது இது ஏன் ரூம் இல்லை, இது வீடும் இல்லையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு எழுந்து நிற்கிறீங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. யார் வீடு இது, நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு யோசிக்கிறீங்க. மால்லேருந்து அழுதுட்டு நம்ம வீட்டுக்கு தானே போகணும், இல்லை வேற எங்கேயும் வந்துட்டோமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்படியே அங்கே இருக்க டோர் சைடு கதவை திறக்க போகிறீங்க. பட் கதவெல்லாம் திறக்க முடியல. நீங்களோ என்ன கதவு திறக்க முடியல, இது யார் வீடு, யாரும் நம்மளை கொண்டு வந்து அடைச்சி வச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே, ஹலோ யாராவது இருக்கீங்களா, கதவு திறங்கன்னு கதவை போட்டு தட்டிக்கிட்டே இருக்கீங்க. ஹலோ தட்டி டயர்டாகி அப்படியே போய் அங்கே கீழே உட்காந்து அப்படியே முட்டியை கட்டிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறீங்க. அண்ணா எனக்கு பயமாக இருக்குண்ணா, அண்ணா நான் எங்கேயோ மாட்டிக்கிட்டேண்ணா, அண்ணா என்னை வந்து காப்பாற்றுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு
உங்கள் ஃபோனை தேடுறீங்க. இப்போ தான் உங்களோட ஃபோனு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. உங்களோட பர்ஸ் இருக்குது. அதை எடுத்து அதுக்குள்ளே மொபைல் இருக்கான்னு பார்க்க போகிறீங்க. அப்போ கரெக்டாக கதவு திறக்கிற சவுண்ட் கேட்குது. அப்போ நீங்கள் பர்ஸை எடுக்காமே அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. கதவை திறந்துட்டு வந்தவனும் உங்களை அப்படியே பார்க்குறான். நீங்கள் ஒன்றுமே புரியாமல், யார் நீங்கள், என்னையே இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பயந்து போய்க்கிறீங்க. எது, யார் நானா? அது சரி, அதுக்குள்ளேயா என் மூஞ்ச மறந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்ட வரோம். நீங்கள் அப்படியே பாய்ந்து போய் பின்னாடியே போகிறீங்க. ப்ளீஸ், நீங்கள் யாருன்னு எனக்கு தெரில, என்னை விட்டுருங்க, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட பார்க்குறீங்க. ஏய், எங்கடி ஓட பார்க்குற அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சி இழுத்து அப்படியே கீழே தள்ளிட்டு, என்னடி இப்படிலாம் உனக்கு நான் யாருன்னு தெரியாதுன்னு நீ நடித்தா நான் நம்பிடுவேனா? என்னை பார்த்தா என்ன சொம்ப மாதிரி தெரியுதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பார்த்தியா உனக்கு நான் யாருன்னு தெரியலையா? இன்றைக்கி நீ பண்ண வேலையில் நான் எவ்வளோ அசிங்கப்பட்டு நிற்கிறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஹோபி அப்படியே செம்ம கடுவாக அவங்ககிட்ட வரான். உங்களுக்கு அவன் யாருன்னு கூட தெரியல. இன்னைக்கு அப்படின்னு சொன்னதான் முழிக்கிறீங்க. என்னடி ஒன்றும் தெரியாத மாதிரி முழிக்கிற? உன்னை எவன் அனுப்பிச்சது? உண்மையை மட்டும் சொல்லு. போய் சொன்ன இப்போ வரைக்கும் உன்னை கொல்லணும்னு எந்த ஐடியாவும் இல்லை அப்படி சொல்லிட்டு, ஒழுங்கா எவன் அனுப்பிச்சான்னு சொல்லு. எவன் சொல்லி இங்கே வந்த? எவ்வளோ பணம் வாங்கிட்டு இந்த வேலையை பார்த்த? சொல்லுடி சொல்லு அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே கழுத்தை பிடிச்சி நினைக்கிறான். உங்களுக்கும் அப்படின்னு கையை எடுத்து விட்டு, இந்த பாருங்க, நீங்கள் யாருன்னு கூட எனக்கு தெரில, நான் யாரும் அனுப்பிச்சும் வரல, நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீங்கன்னு கூட எனக்கு இப்போ வரைக்கும் தெரில அப்படின்னு சொல்கிறீங்க. நல்லா இருக்கே உன் நடிப்பு, பணம் கொடுத்தவனுக்கு அவ்வளோ விசுவாசமாக இருக்கீங்க மேடம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அண்ணம்மா யார், நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு கூட எனக்கு புரியல அப்படிங்கிறீங்க. போதும் நிறுத்திடி உன் நடிப்பை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ யார், எவன் அனுப்பி இங்கே வந்த, எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு கிடைச்சிடும். அப்புறம் இருக்கும் உனக்கு, அது அப்புறம் பார்த்துக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நீ பண்ண வேலைக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பில் இருக்கான். உங்களுக்கு இது எதுவுமே புரியல. நீங்கள் யாருங்க, நீங்கள் என்ன பேசுகிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படி சொல்கிறீங்க. என்னடி ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரியே சீன் போட்டுட்ருக்க? காலையில் அத்தனை பேர் முன்னாடி என்னமோ நான் உன்னை பண்ணிட்ட மாதிரி லிஃப்ட்டுக்குள்ளேருந்து ஓடனியே, அதை அப்படியே மறந்துட்டியா என்ன? இல்லை மறந்த மாதிரி நெடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் பார்த்தா உன்னையே நல்லா பார்க்குறீங்க. காலையில் அந்த லிஃப்ட்டில் நீ தானே சி பொறுக்கி அப்படின்னு சொல்கிறீங்க. இது பொறுக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இன்னும் கோவம் வந்துடுது. அங்கே இருக்கிற மயக்கம் அந்த ஸ்ப்ரே எடுத்து அவங்க மூஞ்சிலேயே அடித்து விட்டுறான். நீங்கள் அப்படியே மயங்கி விழுகுறீங்க. அவன் அப்படியே உங்களை தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வச்சுட்டு உங்களையவே குறுன்னு பார்க்குறான். அப்புறமா என்ன நினச்சானோ எழுந்து அவனோட மொபைலை ஆன் பண்ணி கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு அப்படியே வந்து பார்க்குறான். பெட்டில் அவனும் நீங்களும் இருக்கிறது நல்லாவே ஃபோக்கஸ் ஆகுது. அப்படியே பார்த்துட்டே உங்களோட ட்ரெஸ்ஸை ஒவ்வொன்றா அப்படியே ரிமூவ் பண்ணி விட்டுட்டு உங்களே அப்படியே பார்க்குறான். நீங்களும் அப்படியே தூங்கிட்டுருக்கீங்க, ஐ மீன் மயக்கத்தில் இருக்கீங்க. அப்படியே உங்களை பார்க்க ட்ரெஸ் இல்லாமல் அவனுக்கு ஏதோ பண்ணுது. அவங்க கிட்ட நெருங்குறான். அப்புறம் வேணாம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு எழுந்து வந்து ஃபோனை ஆஃப் பண்ணி அப்படியே வச்சுட்டு உங்கள் கிட்ட வந்து, யார் நீ, யார் என்னன்னு தெரியட்டும் அப்புறம் இருக்குது. ஆனால் உன்னை இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி பண்ணவும் எனக்கு மனசு வரல, ஆனால் உன்னை இப்படி சும்மா விடவும் எனக்கு மனசு வரல அப்படி சொல்லிட்டு உங்ககிட்ட அப்படியே குனிஞ்சு உங்கள் லிப்பை அப்படியே பைட் பண்ணுறான். உங்கள் லிப்பு மட்டும் இல்லை, உங்களோட நெத்தி கண்ணான்னு எல்லா பக்கமும் கிஸ் பண்ணி, அப்புறம் உங்களோட ஷோல்டர், உங்கள் செஸ்ட்டில் கொஞ்சம் பைட் பண்ணி அப்படியே உங்களோட பாடி பார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ப்ரெஷ் பண்ணி அப்படியே உங்களுக்கு வலிக்கிற மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு, அதுக்கு மேலே இருந்தால் நான் ஏதாவது ஒன்று பண்ணிடுவேன், அது பண்ணணுமா வேணாமான்னு நீ யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து எழுந்து அந்த ரூமை அப்படியே லாக் பண்ணிவிட்டு வெளியே போயிடுறான். நீங்களும் அப்படியே படுத்துட்ருக்கீங்க. உங்களுக்கு தான் மயக்கமாயிடுச்சு, எதுவுமே தெரியாது. நீங்கள் இப்படியே மயக்கத்தில் இருக்கீங்க. உங்கள் பிரதர் உங்களுக்கு கால் பண்ணி என்னாச்சு இந்த பொண்ணுக்கு, கால் பண்ணால் கூட அட்டன் பண்ண மாட்டேங்கிறான்னு சோர்ந்தே போயிட்டாரு. நீங்களோ இப்படியே மயக்கம் கொஞ்ச நேரத்தில் தெளிஞ்சிருது. அப்படியே மெதுவாக கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. மறுபடியும் இங்கே தான் இருக்கம்மா, நமக்கு என்னாச்சு, நம்ம ஏன் மயங்கி விழுந்தோம்,
எவ்வளோ நேரமாக இங்கே இருக்கோன்னு கூட தெரியலையே அப்படின்னு சொல்லி பயந்துட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறீங்க. அப்போ தான் உங்களையவே நீங்கள் பார்க்குறீங்க. என்னது இது, ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்கும், என்ன நடந்துச்சு, அந்த பொறுக்கி நம்மளை என்ன பண்ணான்னு தெரியலையே அப்படின்னு அழகியாக வருது உங்களுக்கு. அங்கே கிடக்கிற உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து அப்படியே நீங்கள் வியர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்போது உள்ளே வரான் ஹோபி. அவனை பார்த்ததும் நீங்கள் பயந்து போய் பாதி ட்ரெஸ் தான் போட்டிருப்பீங்க, அதனால் அங்கே இருக்க பெட்ஷீட் எடுத்து அப்படியே உங்களை ரேப் பண்ணிக்கிறீங்க. அப்படியே ஹோபி உள்ளே வந்து உங்களே பார்த்துட்டு நிற்கிறான். நீங்களும் யாரா நீ பொறுக்கி, எதுக்குடா அப்படி பண்ண, ஏன்டா பொம்பளைங்கன்னா உங்களுக்கெல்லாம் எப்படிடா இருக்குது, ஏன்டா அப்படி பண்ண, என்கிட்ட வர்றது போடான்னு சொல்லி அங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்து அடிக்கிறீங்க. சும்மா நிறுத்துடி. ஆமாம், நீ யாருன்னு கேட்டேனே, நீ சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு. என்னத்தோட சொல்கிற, நானும் நீ யாருன்னே எனக்கு தெரியாத போது நான் உன்கிட்ட என்ன சொல்கிறது, என் பேரை தவிர இங்கே சொல்லிக்கிற மாதிரி எனக்குன்னு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அவனும் அப்படியே உங்களை பார்த்துட்டு, ஆக்சுவலி அவன் உங்களை விட்டுட்டு போன கேப்பில் அங்கே அவனோட அசிஸ்டண்ட் வந்து உங்களை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருப்பான். சார், அவங்க பேர் ஹீரா, அவங்களுக்கு ஒரு பிரதர் மட்டும்தான் இருக்கார், பேரண்ட்ஸ்லாம் இல்லை, அவங்க ஒரு ஆக்சிடெண்ட்லேயே அவங்க சின்ன வயசில் இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஹோபிக்கோ ஒன்றுமே புரியல. அப்புறம் அப்படின்னு, இப்போ தான் சார் ஏதோ இங்கே ரீசெண்டாக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 மந்த் தான் இருக்கும் போல், பெருசாக பேக்ரவுண்டு ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் ஒன்றும் இல்லை சார். அப்புறம் நீங்கள் வந்து யோசித்த மாதிரிலாம் இவ எந்த கேங்கை சேர்ந்தவளும் மாதிரியும் தெரில, அங்கேருந்து அமிச்ச மாதிரியும் இல்லை. பெருசாக இந்த பொண்ணை பற்றி எதுவுமே இல்லை சார், இவ்வளோ தான் டீட்டெயிலு. இது ஏதோ இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்குது, அவ்வளோதான். முடித்ததுக்கப்புறம் வேலை கிடச்சவங்க வந்து ஜாயின் பண்ணியிருக்கு, மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். ஹோபிக்கும் ஒன்றுமே புரியல, என்னடா இது, அப்போது அவள் ஏன் அப்படி நடந்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி ஹோபிக்கும் ஒன்றும் புரியல. என்ன ஆச்சு, இவள் யாரும் அமிச்சு வரலன்னா அப்போ இவள் பைத்தியமாக இருப்பாளோ அப்படின்னு நினச்சிக்கிறான். அப்புறம் சரி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் உங்களை பார்க்க வந்திருப்பான். நீங்களும் இப்படி சொல்லவும், சரி ஆனால் நீ ஏன் அப்படி ரியாக்ட் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நீ என்ன பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் தானே என்கிட்ட தப்பாக நடந்துக்க. நேத்துடி, நான் எப்படி உன்கிட்ட தப்பாக நடந்து பார்த்தேன், நான் பாட்டுக்க சிவனன் தாண்டி இருந்தேன், நீ என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு நீயே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை உங்ககிட்ட காட்டுறான். உன்னை பார்த்தா நடிக்கிற மாதிரியும் தெரில, ஆனால் நம்புகிற மாதிரியும் இல்லை, நீ நடிக்கிறியா உண்மையாகவே நீ லூஸா, எனக்கு ஒன்றுமே புரியலடி அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கே ஒன்றும் புரியாமல் அவனை அப்படியே பார்க்குறீங்க. ஏன் மூஞ்சில் என்ன பார்க்குற, இங்கே பாரு அப்படின்னு சொல்லி காட்டுறான். அந்த ஃபுட்டேஜை பார்க்குறீங்க. நீங்கள் போகிறது பின்னாடி அவன் வந்தது இதெல்லாம் நடந்ததெல்லாம் இருக்கும். உங்களுக்கே ஒரு மாதிரியா இது, நீங்கள் அப்படியே இது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. எல்லாம் நீ பண்ண ட்ராமா தான், நீ தானடி இப்படி பண்ண, என்கிட்ட கேட்டால் எனக்கெல்லாம் தெரியும், நீ ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணன்னு நீ தான் சொல்லணும் அப்படி சொன்னான். உங்களுக்கு அழுகையாக வருது, அப்படியே உட்காந்து அழுகுறீங்க. என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு தெரியாது, சாரி, எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரில அப்படின்னு சொல்லி அழுகுறீங்க. இதை பார்க்கறதுக்கு அவனுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. நிறுத்தடி, சும்மா எதுக்கடி அழுதுட்டே இருக்க, ஃபஸ்ட்டு எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவன் ஃபோனில் உள்ள வீடியோ உங்ககிட்ட காட்டுறான். அதை பார்த்து நீங்கள் இன்னும் பயந்துடுறீங்க. இது இது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. நல்லா பாரு, உன்னோட ப்ளூ ஃபிலிம் அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே அவனை மறைச்சிட்டு பொறுக்கி அப்படிங்கிறீங்க. இந்த பொறுக்கிங்கிற வேர்டு தாண்டி என்னை இன்னும் கடுப்பாக்குது, நீ இந்த வேர்டை சொல்லாமல் இருக்க தான் உனக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க. அதில் உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் அவன் ரிமூவ் பண்ணுறதுக்கு டக்குன்னு ஆஃப் பண்ணிவிட்டு, போதும் இதுக்கு மேலே பார்த்தா நீ இங்கேயே செத்தாலும் செத்துருவ அப்படிங்கிறான். நீங்கள் அவனையும் அப்படியே கண்ணீர் வழியே பார்த்துட்ருக்கீங்க. என்னடி, எனக்கு என்ன தெரியும், எவனோ ஆமிச்சு தான் நீ வந்திருக்கேன்னு நினச்சேன், அப்புறம் தான் தெரியுது நீ ஒரு லூசுன்னு. லூசுத்தனமாக நீ ரியாக்ட் பண்ணி அதுக்கு நானும் உன்னை பழி வாங்குறேன்னு இப்படி பண்ணிட்டேன். ஸோ நீ பண்ணதுக்கு நான் பண்ணதுக்கும் சரியாக போச்சு, ஓகேவா, அதோட முடிச்சிடலாம். நான் இனி உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இப்போ நான் உன்னை அலோவ் பண்ணுறேன், இங்கேருந்து ஒழுங்காக ஓடி போயிரு, இனி நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், ஓகே. சரி, நீ உன் ட்ரெஸ்லாம் போட்டு ரெடியாக, நானே கொண்டு போய் உன்னை விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி டக்குன்னு வெளியே போயிடுறான். நீங்கள் அப்படியே உட்காந்து அழுதுகிட்டே இருக்கீங்க. என்னடா இது, எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது, எனக்கு
உண்மையாக நடந்த மாதிரி தானே இருந்தது அந்த லிஃப்ட்டுக்குள்ளே. அப்போ அங்கே எதுவுமே நடக்கலைன்னா நான் தான் பைத்தியமா அப்படி சொல்லிட்டு அதுக்காக ஒரு பொண்ணை இப்படியாடா பழி வாங்குவீங்க அப்படின்னு உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து போட்டு உங்கள் பேக்கையும் எடுத்து மாட்டிக்கிட்டு அப்படியே தான் உட்காந்துருக்கீங்க. வெளியே போன ஹோபியோ அவன் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கதவை வந்து ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் பெட்டில் அப்படியே உட்காந்துட்டு பார்க்குறான். என்ன உட்காந்துருக்கவா அப்படின்னு உங்களை இழுக்கிறான். அப்படியே நீங்கள் மயங்கி விழுகிற மாதிரி போகிறீங்க. அப்புறம் அப்படியே ஸ்டடி ஆகிட்டு கட்டில் பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறீங்க. அப்பப்போ ஒரு மாதிரி ஆக்குறீங்க. அவனும் என்னாச்சு அப்படிங்கிறான். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் காரில் ஏற்றிட்டு அப்போ அப்படியே கார் ஸ்டார்ட் பண்ணி மூவாயிட்டுருக்கும் போது நீங்கள் ஹோபி அப்படியே பார்க்குறீங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறான். நீங்களும் அது அது வந்து ரொம்ப ரொம்ப சாரி அப்படிங்கிறீங்க. இப்போ எதுக்கு இந்த சாரி அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது எனக்கே தெரியல, எனக்கு ஏன் அப்படிலாம் தோணுச்சுன்னு. உங்களை பார்த்ததும் அதுவும் இல்லாமல் அந்த லிஃப்டில் சடனாக அது நின்னதும் இந்த மாதிரி ஆயிடுச்சு. சாரி, எல்லாத்துக்கும் சாரி அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன இவ லூஸ் மாதிரி இதே சொல்லிகிட்ருக்கா. அதான் அவளுக்கு எனக்கும் இப்போ ஒன்றும் இல்லை, பிரச்சனை சால்வ்னு சொல்லிட்டேனேன்னு சொல்லிடும்போது அதுக்காக ஒரு பொண்ணை நீங்கள் பண்ணது மட்டும் சரியா? நான் தெரியாமல் பண்ணதுக்கு நீங்கள் தெரிஞ்சே என்ன அப்படி சொல்லி பார்க்குறீங்க. ஓ, நீ அந்த வீடியோ இங்கே பாரு, என்னை எத்தனை பேர் அடித்தாங்க தெரியுமாங்க? அத்தனை பேர் முன்னாடி நான் அசிங்கப்பட்டேன்டி. அதில் எத்தனை பேர் என்னை பொறுக்கின்னு திட்டினாலுங்கன்னு உனக்கு தெரியுமா? நான் எவ்வாறு தெரியுமா, எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? அதெல்லாம் எனக்கு நடக்கும்போது ஒரு கோவம். எவ்வளோ பெரிய ஆள் நம்ம, இவ்வளோ ஒரு ஆஃப்டர் ஆல் தம்மாத்தூன்னு இருந்துட்டு நம்மளே இப்படி பண்ணிட்டாலேன்னு அந்த கோவத்தில் ஏதோ என்ன பண்ணுறதில்ல. ஆம்பளை அந்த நேருக்கு நேராக சண்டை போட்டுருப்பேன்டி. நீ பொம்பளை, உன்னை என்ன பண்ண சொல்கிற? இது மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு எனக்கு அப்போ தோணலை. ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், சரி விடு அப்படிங்கிற மாதிரி அவன் கேஷுவலாக சொல்கிறான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டு ஓகே இதெல்லாம் நான் விட்டுறணும்ல அப்படின்னு அப்படியே அழுதுகிட்டே அவனை பார்க்குறீங்க. அவனும் உங்களை அப்படியே பார்க்குறான். நீங்கள் அப்படியே மயங்கிடுவீங்க. அவனுக்கும் ஒரு நிமிஷம் என்னடி ஆச்சு, என்னாச்சு அப்படின்னு சொல்லி உங்களை போட்டு அப்படியே குளுக்குறான். அப்போ தான் உங்கள் கையை பார்க்குறான். பிளட்டு அப்படியே போயிட்டுருக்கு. பார்த்தா நீங்கள் கையை கட் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஓ ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனோட டிஷர்ட்டை கழட்டி உங்கள் கையில் அப்படியே சுற்றுறான். பிளட்டு வராமல் இருக்கிறதுக்கு உங்களை போட்டு தட்டுறான். தண்ணிலாம் எடுத்து தெளிக்கிறான். பட் எந்த ஒரு இதுவும் இல்லை. உங்கள் கண்ணு அப்படியே மேலே சொருக மயங்கிடுறீங்க. அவனும் எப்போ கையெடுத்தான்னு தெரியலையே, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு காரை ஹாஸ்பிட்டலுக்கு ஓட்டுறான். ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அப்படியே உங்களை தூக்கிட்டு ஓடுறான். டாக்டரும் அவனை பார்த்துட்டு சார் இது அப்படின்னு, போலீஸ் கேஸ்லாம் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன், இது என் கேர்ள் ஃப்ரெண்டு தான், அது ஒரு ப்ராப்ளம், கையெழுத்துக்கிட்டா, கொஞ்சம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டக்குன்னு அவங்களோ இவனே ஒரு பெரிய கேங்ஸ்டர் இல்லையா, பயந்துட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இவனும் இங்கே ஒன்றுமே புரியாமல் முழிச்சிட்ருக்கான். அப்போ உங்கள் ஹேண்ட்பேக்கை கொண்டு டாக்டர் அவன்கிட்ட கொடுத்துட்டு போகிறாங்க. அதை வாங்கி வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கும் போது இவன் ஏன் இப்படி பண்ணான்? இப்போ உள்ள பொண்ணுங்கள்லாம் பாய் ஃப்ரெண்டையும் ஹஸ்பண்டையும் ஈஸியாக மாற்றிட்டு போயிட்டுருக்காளுங்க. ஆஃப்டர் ஆல் ஒரு வீடியோ, அதில் நான் ஒன்றும் கூட பண்ணல, அவளை ஜஸ்ட்டு சும்மா தான் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணேன், அதுக்கு இப்படி ரியாக்ட் பண்ணுவாளா? ஓ ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சுற்றி இது வரைக்கும் இருந்த கேர்ள்ஸ் எல்லாம் இது ஒரு பெரிய விஷயமாகவே இல்லைன்னு நினைக்கும் போது நீங்கள் மட்டும் இப்படி இருக்கீங்களேன்ட்டு அவனுக்கு இவளுக்கு என்ன தான் பிரச்சனை, ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணாலும் புரியல, அதை கேட்டதுக்கு இப்படி பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே உங்கள் பிரதர் தான் உங்களுக்கு மறுபடியும் கால் பண்ணவும். அப்போ பார்க்குறான், என்ன ஃபோன் ரிங் ஆகுது, சவுண்ட் கேட்குதுன்ட்டு. அவன் ஃபோன் இல்லைன்னு நல்லா தெரியுது. ஸோ அப்போ அந்த பர்ஸ் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதில் உங்கள் மொபைல் இருக்குது. அப்போ அதை அட்டன் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு அதில் நீங்கள் பிரதர்னு தான் சேவ் பண்ணியிருக்கீங்க. அவள் பிரதராக தான் இருக்கும்னு நினச்சிட்டு டக்குன்னு அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்கிறான். அந்த பக்கத்தில் இருந்த உங்கள் பிரதரோ குட்டிமா உனக்கு என்னடா ஆச்சு, நேற்றுலேருந்து கால் பண்ணிகிட்டே இருக்கேன், எடுக்க மாட்டேங்கிற, அண்ணனுக்கு வேற இங்கே ஹெவி ஒர்க்கு, இல்லைனா அப்பயே வந்திருப்பேன், இப்போ சொல்லுடா நீ நல்லா இருக்கியா, இல்லைனா நான் உடனே கிளம்பி வரேன், நீ இங்கேயே வந்துடுடா, உனக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்காரு. இங்கே இவனோ ஹலோ ஹலோ ரிலாக்ஸ் அப்படி சொல்லுவோம். யார் அது, ஆம்பளை வாய்ஸ் கேட்குது, யார் நீங்கள் யார் பிரதர் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும். நீங்கள் அந்த பொண்ணோட ஹீரோவோட பிரதரா அப்படின்னு சொல்லி கேட்க. ஆமாம், என்னாச்சு என் சிஸ்டருக்கு, நேற்றுலேருந்து கால் பண்ணிட்டு எடுக்கவே மாட்டேங்கிறா அப்படிங்க.
அது ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு சின்னதாக ஒரு ஆக்சிடெண்ட். எது ஆக்சிடெண்ட்டா? அப்படி நீங்கள் பதற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, நேரில் வாங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஹாஸ்பிட்டல்லாம் சொல்லுவோம். ஓகே ஓகே, கொஞ்சம் அவளை பார்த்துக்க முடியுங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் இங்கே தான் இருக்கேன், பார்த்துக்கிறேன், நீங்கள் பதட்டம் இல்லாமல் வாங்க அப்படின்னு ஹோபி சொல்கிறான். நான் வந்துடுறேன், சீக்கிரம் அவளை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பிரதர் காலை கட் பண்ணதும் இவனுக்கு ஒன்றுமே புரியல. இவர் ஏன் இந்த பதறாரு? நார்மலாக அண்ணன் தங்கச்சின்னா ஒரு பரபரப்பு இருக்கும், அதுக்கு இப்படியா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, சரி என்னவா இருந்தாலும் அவர் வந்தால் தான் நமக்கு எதுனா புரியும் அப்படின்னு யோசிச்சுட்டே அமைதியாகவே இருக்கான் வெளியில். இங்கே உங்களுக்கோ உங்கள் ரொம்ப கட்டு வந்துட்டு ரொம்ப ஆழமாக பண்ணியிருப்பீங்க, அதனால் உங்களுக்கு கையில் வந்துட்டு தையெல்லாம் போடுறாங்க, போட்டு உங்களுக்கு எல்லாம் பண்ணி நார்மல் வார்டுக்கு மாற்றிட்டு, சார் நீங்கள் இப்போ போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதும் அவனும் நம்ம போய் முன்னாடி பார்க்கலாமா இல்லை அவள் பிரதர் வந்தது ஒட்டுக்கா போகலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கான் ஹோபி. அப்போ கரெக்டாக உங்கள் பிரதர் அந்த ஹாஸ்பிட்டல் வந்துட்டு உங்கள் நேம் சொல்லி எந்த வார்டுன்னு கேட்டுட்டு வர்றாரு. அப்போது யதார்த்தமாக திரும்பின ஹோபி பார்த்ததுமே, ஏன்னா நீங்கள் வால்பேப்பரில் உங்கள் பிரதர் ஃபோட்டோ வச்சுருந்தனால பார்த்து தான் உன்னால் கண்டுபிடிக்க முடியுது. ஓ இதான் அவள் பிரதரா, இந்த வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் பிரதர் கிட்டே வரும். அவர் என்னாச்சு அவளுக்கு என்னாச்சு அப்படின்னு, நீங்கள் உள்ளே போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உள்ளே அமுச்சு விடுறான். அந்த வார்டுக்குள்ளே உங்கள் பிரதர் உள்ளே வர்றாரு. ஹோபி வரல, வெளியிலே தான் நிற்கிறான். பட் உள்ளே என்ன நடக்குதுன்னு வெளியில் தெரியுது, கேட்குது அந்த அளவுக்கு. அப்போ அப்படியே உங்கள் அண்ணன் உள்ளே வந்து, குட்டியம்மா உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்கள் அப்போ தான் கண்ணை முழிச்சு அப்படியே பார்க்குறீங்க, என்னது நம்மளை காப்பாற்றிட்டானா அப்படிங்கிற மாதிரி. அப்போ உங்கள் பிரதரோ, என்னடா ஆச்சு, ஏன்டா அப்படி பண்ண, உனக்கு என்னடா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட அப்படியே கேட்டுகிட்டே இருக்காரு. நீங்களோ உங்கள் அண்ணனை பார்த்தது தான் இப்போ ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகுது. அப்படியே உங்கள் அண்ணனை ஹக் பண்ணிவிட்டு, அண்ணா அண்ணா என்ன நான் பைத்தியமா அண்ணா, அண்ணா நான் பைத்தியமா அண்ணா அப்படி சொல்லி மறுபடியும் அதே கேட்குறேன். இல்லைடா இல்லைம்மா, நீ பைத்தியம்லாம் இல்லை, யாரும்மா சொன்னா அப்படி. அண்ணா நான் பைத்தியம் தானா, எனக்கு மட்டும் ஏன் அப்போல்லாம் நடக்குது, எனக்கு சம்மந்தமே இல்லாத விஷயம், நடக்கவே இல்லாத விஷயம் நடந்த மாதிரி இல்யூஷன் ஆகுதுண்ணா, அதை நினச்சி எனக்கு பிரச்சனையாக இருக்குண்ணா, நான்லாம் உயிரோடு இருக்கவே கூடாதுண்ணா, நான் சாக வேண்டியவனா, என்னை ஏன்னா காப்பாற்றினீங்க, நான்லாம் உயிரோடு இருக்கவே கூடாதுண்ணா, நான் பைத்தியம்ண்ணா, நான் பைத்தியம் அப்படின்னு நீங்கள் அழுவுறீங்க. இப்படி நீங்கள் சொல்லி அழுகும்போது உங்கள் அண்ணனுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக, இல்லைடா உனக்கு ஒன்றும் இல்லைடா, ப்ளீஸ்டா அப்படிலாம் பண்ணாதடா, அழுகாதடா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அப்படியே வைப் பண்ணி விட்டு உங்களை தட்டி கொடுக்குறாரு. நீங்களும் உங்களுக்கு இன்ஜெக்ஷன்லாம் பண்ணிக்கனால அதில் அப்படியே உங்களுக்கு மயக்கம் மாதிரி தூக்கமே வந்தது. அப்படியே உங்களை படுக்க வச்சுட்டு அழுதுட்டுருக்கவங்கள அப்படியே உங்கள் அண்ணன் பார்த்துட்டு கண்ணெல்லாம் தொடச்சி விட்டுட்டு அவரும் கண்ணை தொடச்சிட்டு வெளியே வராரு. இதெல்லாம் ஹோபி ஆல்சோ கதவு இடுக்கெல்லாம் பார்த்துருப்பான். என்னாச்சு இவளுக்கு, ஏன் இப்படி அழுகிறா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டேன். ஆனாலும் ஏன் இப்படி பண்ணேன்னு அவங்க அண்ணன் இத்தனை வாட்டி கேட்டும் அவள் சொல்லவே இல்லை. சரி மறுபடியும் சொல்கிறாளா பார்க்கலாங்கிற மாதிரி ஹோபி நின்றுட்டுருக்கான். அப்போ உங்கள் பிரதர் வெளியில் வந்து, சார் நீங்கள் யார் அப்படின்றதும் ஹோபி தன்னை கேங்ஸ்டர்னு சொல்லாமல், அது நான் ஒரு மாலோட ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவன் நடந்ததெல்லாம் சொல்கிறான். அவன் பண்ணதை மட்டும் விட்டுட்டு மற்றபடி நடந்ததை சொல்லி, ஸோ அதை பற்றி கேட்டேன், உங்கள் சிஸ்டர் இப்படி கை கட் பண்ணிக்கிட்டாங்கங்கிற மாதிரி சொல்லுவோம். சார் மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லி அவரும் சாரி கேட்குறாரு. அதான் அவளே அவ்வளோ சாரி கேட்டாலே, இப்போ நீங்கள் வேற விடுங்க. ஆனால் எனக்கு ஒன்று புரியல, என்ன தான் பிரச்சனை உங்கள் சிஸ்டருக்கு, பார்க்க அவங்கள அப்படி சொல்லும் போதே பைத்தியம் மாதிரி இல்லைன்னு சொல்கிறீங்களா சார் அப்படி சொல்லி கேட்குறாங்க. இல்லை நான் அப்படி சொல்லவில்லை, ஏதோ அப்செட்டில் இருக்க மாதிரி கூட தெரில, நல்லா தான் இருக்காங்க, பட் ஏன் இப்படி அப்படின்னு சொல்லி ஹோபிக்கு புரியாமல் கேட்குறான். இப்போ உங்கள் பிரதரோ, நல்லா தான் இருந்தா, அவளும் அவளோட 12th வரைக்கும் அவள் நல்லா தான் இருந்தா, சடனாக தான் இப்படி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா, இப்போ கொஞ்ச நாளாக அது இல்லாமல் இருந்தது, மறுபடியும் எப்படின்னு தான் தெரில, அது அவள் தனியாக இருந்தால் யாராவது அவ கூட பசங்களோ ஆம்பளைங்க யார் இருந்தாலும் இந்த மாதிரி தான், ஆம்பளைங்களை பார்த்தாலே கொஞ்சம் இன்செக்யூராக ஃபீல் பண்ணிவிட்டு என்னோட தான் இருப்பா, எப்போவுமே என்னை விட்டு நகரவே மாட்டா, அதனால தான் அவளை நான் எங்கேயுமே அனுப்பாமல் கூடவே வச்சுருந்தேன். இப்போது நான் நல்லா இருக்கேன்னா நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு கேட்டாலே தான் அமுச்சு வச்சேன். ஏன்னா அவளும் கொஞ்ச நாளாக இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தா, சடனாக திரும்ப இல்லை நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி கேட்கும். அதான் சார், அவளுக்கு நடக்காத விஷயம் நடந்த மாதிரி அவளாக இல்யூஷன் பண்ணிவிட்டு
இந்த மாதிரி எங்கள் ஊரில் 2-3 டைம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் எல்லோரும் அவ்வளோ பைத்தியம் அந்த மாதிரிலாம் பேசி ரொம்ப கஷ்டப்படுறான்னு தான் நாங்கள் வேறு பக்கம் போயிட்டோம். அதுக்கப்புறம் என் சிஸ்டர் நல்லா தான் இருந்தா, படித்து முடித்து வேலைக்கெலாம் போனால். அவளுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையாத வரைக்கும் பிரச்சனையே இல்லை. அது நீங்கள் சொல்கிற மாதிரி அன்றைக்கி லிஃப்ட்டில் நீங்களும் அவளும் மட்டும் தனியாக, அப்போது மைண்டு ஏன் இப்படி யோசிச்சுது என்னான்னு தெரியல. நானும் இதுக்காக சைக்காட்டிஸ்டெல்லாம் கூட்டிகிட்டு போகலான்னு கூப்பிட்ருக்கேன். அவளும் வர மறுத்துட்டா. எனக்கும் இதுக்கப்புறம் அவளை கம்பல் பண்ண மனசு வரல. அதுக்காக இப்படியே விட்டுருவீங்களா? அவளுக்கு என்ன பிரச்சனை எதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி ஹோபி கேட்கும். இல்லை அப்படி இல்லை, என் சிஸ்டர் நல்லா இருந்தால் போதும், அவளை கஷ்டப்படுத்த வேணான்னு. சரி உங்ககிட்ட ஒன்று கேட்டால் ஒத்துக்குவீங்களா அப்படின்னு சொல்லி ஹோபி கேட்குறான். என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உங்கள் சிஸ்டரை நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு அவளை மேரேஜ் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஒருக்கும் செம்ம சந்தோஷம். என்னது இது, இப்படி ஒருத்தன் இவ்வளோ பெரிய பணக்காரன், அவ்வளோ அழகாகவும் இருக்கான், நம்ம தங்கச்சியை கேட்குறானே அப்படி சொல்லிட்டு, இதில் நான் சொல்ல ஒன்றும் இல்லை, என் சிஸ்டர் முடிவு தான் அப்படிங்கும்போது, ஓகே அவள் ஓகே சொல்லுவா, நீங்கள் எல்லாம் மேற்கொண்டு பாருங்கள், நான் போய் இப்போ அவளை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி டக்குன்னு ரூம் திறந்து உள்ளே வரான். நீங்களும் இப்போ தான் திரும்பவும் அப்படியே தூங்கிட்டு இருந்தாங்க, எழுந்து உட்காருங்க. ஹோபியை பற்றின உங்களுக்கு பயமாக இருக்குது, எழுந்து ஓடுறதுக்கு அப்படியே வெண்ஃப்ளவர்லாம் பிடிங்கி போட்டு ஓடலான்னு எழுந்திருக்கிறீங்க. அவனும் ஏ ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு உங்கள் கைப்பிடிக்கிறான். கையை விடுங்க அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. வாய மூறி அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே அவனையே பார்க்குறீங்க. இப்போ கத்தி கூச்சல் போட்டு யாரடி கூப்பிட்டுருக்க பாரு, நீ மட்டும் இப்படி தேவையில்லாமல் கத்திக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், அப்புறம் நானே உனக்கு கொன்றுவேன், நான் செத்து போடுவதானே, என்னை சாக விட்டுக்கலாம்ல, ஏன் என்னை காப்பாற்றுனீங்க அப்படின்னு அழுகுறீங்க. உன்னைய கல்யாணம் பண்ணி கூட வச்சுக்கலான் தான் அப்படின்னு சொல்கிறான். டக்குன்னு அவனை பார்க்குறீங்க. எது கல்யாணமா அப்படின்னு. ஆமாம், உனக்கும் எனக்கும் நாளைக்கே, ஓகே ரெடி ஆயிரு பேபி கேர்ள் அப்படின்னு சொல்கிறான். நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன், யாருன்னே தெரியாத போது நீ இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லும் போது, அவன் அப்படியே உங்களை பார்த்துட்டு, உன்கிட்ட நான் பர்மிஷன்லாம் கேட்கல, ஆர்டர் போட்டேன், உனக்கும் எனக்கும் கல்யாணம், ரெடியாகிருன்னு சொன்னேன், ஓகேவா அப்படின்னு. அதெல்லாம் முடியாது அப்படிங்கிறீங்க. என்னடி முடியாது? நீ முடியாதுன்னு சொன்னால் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னு அவன் ஃபோன் எடுத்து காட்டுறான். நீங்கள் அப்படியே பயந்து போய் பார்க்குறீங்க. இதுக்குள்ளே இருக்கவும் வீடியோ எல்லோரும் பார்ப்பாங்க. என்ன கேட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். வேணாம் அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு அழுகுறீங்க. அப்புறம் இதே மாதிரி சூசைட் பண்ணி செத்து போயிடலாம்லாம் கணக்கு போடாத, இப்படி நீ நினச்சாலும் உன் அண்ணனையும் கூட துணைக்கி அனுப்பி வச்சுருவேன், ஓகேவா அப்படிங்க. என்னால் என் அண்ணன் சாகக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. நினச்சிட்டு நீங்கள் இல்லை நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறேன், அப்படி வா வலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆயிரு பேபி கேர்ள் அப்படின்ட்டு வெளியே போயிடுறான். நீங்களும் அப்படியே அழுதுகிட்டே படுத்துருக்கீங்க. இங்கே உங்கள் பிரதரோ உங்கள் மேரேஜுக்காக என்னெல்லாம் பண்ணோன்னு அதை பண்ணிகிட்ருக்காரு. ஹோபி ஆல்சோ அதான் பண்ணுறான். அவன் மைண்ட்லேயோ சாரிடி என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, நான் நல்லா பார்த்துக்கிறேன்னு சொன்னால், நீ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் என்னை நம்ப கூட மாட்டேன், இந்த மேரேஜும் வேணான்னு தான் சொல்லுவேன். பட் என்னால் முடியல, எனக்கு நீ வேணும், உனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சு அதெல்லாம் சால்வ் பண்ணும், அதுக்கு இப்படி மிரட்டினா தான் உண்டு அப்படின்னு நினச்சிட்டு உங்களை அப்படியே மேரேஜ் பண்ண ரெடியாக நெக்ஸ்ட் டேவே 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க ரெடியாக நிற்கிறீங்க. நீங்களும் அழுதுகிட்டே தான் இருக்கீங்க, கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. பட் உங்கள் பிரதருக்கு தெரியாமல் அப்படியே பண்ணுறீங்க. அதையே பார்த்துட்டே இவ ஏன் இப்படி இவ்வளோ ஃபீல் பண்ணுறா, நான் என்னடையும் நான் அப்படி பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு, சரி கல்யாணம் பண்ணி நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறதுலையே என்னை பற்றி நீ புரிஞ்சுக்குவ பேபி அப்படின்னு நினச்சிட்டு 2 பேரும் ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பிரதரோ எப்படியோ என் சிஸ்டருக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சிச்சு, நல்லா இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இரு அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. நீங்களோ அண்ணா கொஞ்ச நாள் என் கூட இருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறீங்க. இல்லைம்மா இருக்கணும்னு தாண்டா ஆசை, அண்ணனுக்கு ஹெவி ஒர்க், இப்போவே நீ 2 நாளாக ஃபோன் எடுக்காதனால பயந்து போய் தாண்டா ஓடி வந்தேன், அப்புறம் இப்போ தான் நீ நல்லா இருக்க, மாப்பிள்ளையும் நான் நல்லா பார்த்துக்குவாருன்னு சொல்லியிருக்காரு, அந்த நம்பிக்கையில் தாண்டா போகிறேன், அண்ணா கண்டிப்பாக ஒரு 10-20 நாளில் திரும்பி வந்து உன் கூடவே இருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். சரி பிரதர்னு அனுப்பிச்சி வச்சிடுறீங்க. இங்கே நைட்டு உங்களுக்கு பயமாக இருக்குது, அப்படியே மெதுவாக பயந்து ஹோபி ரூம்குள்ளே போகிறீங்க. ஹோபியோ வா பேபி கேர்ள் அப்படின்னு உங்களை எழுத்துட்டு போய் உட்கார வைக்கிறான். அப்புறம் என்னை பற்றி நீ தெரிஞ்சுக்கணும்ல, ஐம் அ கேங்ஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு பயமாயிடுது, கண்ணெல்லாம் விரிச்சு அட பாவி
அதான் நீ வீடியோ எடுக்கும் போதே தெரியுதே இவ்வளோ பெரியவனா இருப்ப போலையே, தெரியாதனமாக வந்து சிங்கத்து கொகையிலே மாட்டிக்கிட்டேனா அப்படி சொல்லி பயந்து போய் முழிக்கிறீங்க. நீ பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு எந்த பொம்பளைங்களையும் பிடிக்காதுடி அப்படின்றதும் நீங்கள் அப்படியே உடனே பார்க்குறீங்க. அப்புறம் ஏன்டா என்ன வீடியோ எடுத்தேன்னு தானே கேட்குற? ஆக்சுவலி நான் அன்றைக்கி இதுக்கு பதில் சொல்லிட்டேன். நீ பண்ணதுக்கு நான் ரிவெஞ்ச் எடுத்தேன், அவ்வளோதானே தவிர வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் அப்படின்னு உங்ககிட்ட நான் வந்து உட்காரும். என்ன அப்படிங்கிறீங்க? பயப்படாதடி, இப்போ நான் உன் ஹஸ்பண்ட். ஆமாம் ஹஸ்பண்ட் மண்ணாங்கட்டி, என்னை இப்படி நீங்கள் பயமுடுத்தி தானே கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அப்படி சொல்லி கேட்குறீங்க. என்னடி பண்ணுறது, நானா வாண்டடாக வந்து என்னை மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொன்னால் நீலாம் கேட்டுட்டு கல்யாணம் பண்ணுற ஆளா? முடியாதுன்னு முறுக்கி நிற்ப. உன்கிட்ட கெஞ்சிட்டுலாம் என்னால் இருக்க முடியாதுடி, அதனால தான் வேறு வழி இல்லாமல் அப்படி பண்ணேன். ஆக்சுவலி உன்னை எனக்கு பார்த்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ஆனால் அது இப்படி கல்யாணம் வரைக்கும் வரும்னு நான் நினைக்கவே இல்லை. அப்புறம் உன்ன மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் நான் பார்த்ததே இல்லடி. இங்கெல்லாம் அடுத்து ஒருத்தனை மாற்றிக்கிட்டே போயிட்டுருப்பாளுங்க. அட்லீஸ்ட் உன் உடம்ப தான் வீடியோ தான் எடுத்தேன் அதுக்கே அப்படி சொல்லி உங்களை பார்க்குறான். உங்களுக்கும் அப்படியே ஷை ஆகுது. சீ அப்படின்னு சொல்லி திரும்புறீங்க. நான் சீயா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரான். போய் பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடன்னு அந்த பக்கம் நவுந்து ஓடுறீங்க. இது பொறுக்கியா? இப்போ பொறுக்கி என்ன பண்ணுறான்னு காற்றை எரடின்னு உங்கள் இழுத்து பெட்டில் போட்டு அப்படியே உங்கள் மேலே படுக்க வரான். உங்களுக்கும் ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே கண்ணை மூடிட்டு காதை பற்றிட்டு கத்த ஆரம்பிக்கிறீங்க. வேணாம் என்னை விட்டுருங்க, ப்ளீஸ் விட்டுருங்கன்னு அப்படியே கத்துறீங்க. ஓபியோ பயந்து போய் ரிலாக்ஸ் ஒன்றும் இல்லை சும்மா தான் பண்ணேன், சரி ஒன்றும் இல்லை நீ தூங்குன்னு உங்களுக்கு தலையெல்லாம் தடவி கொடுக்குறாரு. நீங்கள் அப்படியே கணத்தை வந்து இப்போ தான் பார்க்குறீங்க. ஹோபி அப்படியே நீங்கள் அமைதியாக தூங்க ஆரம்பிச்சிடுங்க. ஹோபியும் உங்களை பார்த்துட்டே அப்படியே உங்களை ஹக் பண்ணிட்டு மட்டும் பக்கத்தில் படுத்திருக்கான். இதே மாதிரி தூங்கும் போதெல்லாம் நடு ஜாமத்தில் கூட கண்ணை திறக்காமல் இந்த மாதிரி நீங்கள் கத்துறீங்க. அப்பப்போ அவன் தான் உங்களை காம் பண்ணுறான். ஏதோ இவ ரொம்ப பாதிச்சிருப்பா போலையே அப்படின்னு நினச்சிட்டு நெக்ஸ்ட் டே உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறான். நீங்களும் ஹாஸ்பிட்டல்னு பார்க்குறீங்க, அவனையும் பார்க்குறீங்க. இது என்ன மென்டல் ஹாஸ்பிட்டல்? நான் என்ன பைத்தியமா, என்னை இங்கே சேர்த்து விட வந்திருக்கீங்களா அப்படி சொல்லி பார்க்குறீங்க. ரிலாக்ஸ், நேற்று தான் கல்யாணம் ஆச்சு, இன்றைக்கி கொண்டு வந்து உன்னை மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்க்க போகிறேன்னா ஆக்சுவலி நீ படுத்துகிற பாடுக்கு நான் தாண்டி மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேரணும் அப்படி சொல்லலாம். நீங்கள் அப்படியே உன்னை மறைக்கிறீங்க. நான் இங்கே ஒரு ஃப்ரெண்டை தாண்டி பார்க்க வந்தேன், நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன், நீ இங்கே உள்ளெல்லாம் வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் டாக்டரை பார்க்குறான். எங்கே சார் உங்கள் ஒய்ஃபு, அவங்களுக்கு தான் ட்ரீட்மெண்ட் சொன்னீங்க. சார் அவள் இங்கே வந்ததுமே நான் என்ன மென்டலாக என்னை இங்கே கொண்டு சேர்க்க வரையான்னு கேட்குறா. இப்படி இருக்கிறவளை எப்படி சார் நான் உள்ளே கூட்டிகிட்டு வருது அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்காக அவங்க இல்லாமல் எப்படி அவங்க ட்ரீட்மெண்ட்க்கு அவங்களுக்கு கொடுக்க முடியும்? சரி சார், நான் அவளை பேசி கொஞ்சம் சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வரேன், அது வரைக்கும் புரியுது உங்கள் சுச்சுவேஷன். சரி நீங்கள் பேசி சீக்கிரமே கூட்டிகிட்டு வர பாருங்கள் அப்படின்னு சொல்லி அமுச்சு வைக்கிறாரு. வெளியில் வந்ததும் அவன் காரில் வந்து ஏறும். நீங்கள் என்ன ஃப்ரெண்டை பார்த்துட்டிங்களா, என்ன உங்களுக்கு மென்டல்லாம் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி மென்டல் ஹாஸ்பிட்டல் வந்தால் மென்டலாக தான் பார்க்க வருவாங்களா? அதெல்லாம் இல்லை, இந்த சைக்காட்டிஸ்ட் என்னோடய ஃப்ரெண்டு, அவரை பார்க்க வந்தேன். அப்படி சொல்ல அப்பா இவக்கிட்டேருந்து தப்பிக்க முடியலையே அப்படி சொல்லிட்டு அவனும் அவங்கள கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு அவன் ஒர்க் பண்ண போயிடுறான். இப்படியே டே ஸ்கிப் ஆகுது. உங்களை எந்த டார்ச்சர்லாம் பண்ணுறதில்ல. அவனும் உங்களை அப்படியே இப்படி குழந்த மாதிரி தான் பார்த்துக்கிறான். நீங்களும் அப்படியே அங்கே இருக்கீங்க. இருந்தாலும் எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்க முடியும்? அவர்கிட்ட நெருங்கவும் முடியல. நம்மள அறியாமே நம்ம இல்யூஷன் வேர்ல்டுக்கு போயிடுறோம் அப்படி சொல்லி ஃபீல் பண்ணிவிட்டு வெஷல் வாஷ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ அப்படியே உங்களை பின்னாடிலாம் வந்து ஹோபி ஹக் பண்ணி உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணுறான். நீங்களும் அப்படியே டக்குன்னு என்ன பண்ணுறீங்க அப்படி பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னு சொல்கிறான். தள்ளி போங்க அப்படி. ஆமாடி, உன்னை தூரத்துலேருந்தே பார்த்து குடும்பம் நடத்த தானே கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதெல்லாம் ஓகே, இருங்க நான் ஒர்க் தானே பண்ணியிருக்கேன் முடிச்சுட்டு அப்படி. அப்போ முடிச்சுட்டு நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு ஹோபி கேட்குறான். நீங்களோ அப்படியே சிரிச்சுட்டு தலையை குனிஞ்சுக்கிறீங்க. ஆக்சுவலி இப்போ தான் உங்கள் மனசு ஹோபியை ஏற்றுக்க ஆரம்பிச்சிருக்கு. உங்கள் பிரதருக்கு அப்புறம் நீங்கள் ஹோபிக்கிட்ட செக்யூராக ஃபீல் பண்ணுறனால உங்களுக்கு இப்போ இல்யூஷன் எதுவும் வரல. ஸோ நீங்கள் ஹோபியோட நெருங்க ஆரம்பிக்கிறீங்க. ஹோபியும் இதை புரிஞ்சுட்டு அப்படியே உங்களை வெஷல் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்க. போதுண்டி இதெல்லாம் மெய்டு பார்த்துக்குவாங்க வா அப்படின்னு உங்கள் கையை கழுவிட்டு அவனே அப்படியே தூக்கிட்டு போகிறான். ஏங்க இருக்குங்க, வேலையை முடிச்சுட்டு என்னோடய வேலை அதுக்கு மேலே இருக்குது, பேசாமல் இரு அப்படின்னு சொல்லி அப்படியே கொண்டு போய் பெட்டில் படுக்க வச்சு உங்கள் பக்கத்தில் அப்படியே படுக்கிறான். அப்பா
எத்தனை நாள் டி தவிக்க விட்டுட்டடி அப்படி சொல்லிட்டு உங்கள் லாங் ஹேர் எடுத்து அப்படியே ஸ்மெல் பண்ணி, அப்பா இதில் இருக்க ஸ்மெல் இருக்கு பாரு, அங்கே நான் தொலைச்சிட்டேன்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் நெக்கில் அப்படியே உங்களை ஸ்மெல் பண்ணிட்டே, அப்பா 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 இந்த கிறங்கடிக்கிற ஸ்மெல்லு என் பொண்டாட்டிக்கு மட்டுமே உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணுறான். இப்போ நீங்களும் உன்னை பேக் கிஸ் பண்ணுறீங்க. 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஹோபி உங்கள் ட்ரெஸ்ஸை ஒன்று ஒன்றா ரிமூவ் பண்ணி, பேபி ஷல்வி அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது ஹோபி உங்களை அப்படியே டச் பண்ண நீங்கள் அமைதியாக தான் இருக்கீங்க. அப்படியே ஹோபியோட நெக்கை பிடிச்சிட்டு ஹோபி ஹோபி அப்படின்னு சொல்லி நீங்கள் மோன் பண்ணுறீங்க. அவனும் எஸ் பேபி கேர்ள் அப்படி சொல்லி எஸ் பேபி கேர்ள் அப்படி சொல்லிட்டு அப்படி இன்சர்ட் பண்ணுறான். உங்களுக்கு பெயினாக தான் இருக்குது, ஆனாலும் கொஞ்ச நேரம் ஆனதும் அப்படியே ஹெவன் ஃபீலுக்கு போயிடுங்க. 2 பேரும் இப்படியே ரொம்ப நேரம் அப்படியே உங்களோட அந்த நைட் ஸ்கிப் ஆகுது, இப்படியே டேஸ் ஸ்கிப் ஆகுது. அப்போது நீங்கள் ஹோபிக்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது ஹோபி ஒர்க் முடிச்சுட்டு வந்துட்டு, ஏ பேபி கேர்ள் இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி பால்கனியில் நிற்கிறவங்கள அப்படி பின்னாடி ஹக் பண்ணுறான். நீங்களோ லைட்டாக அழுதுருக்கீங்க. ஏய் அழுகிறியா, என்னடி ஆச்சு, யார் எதுவும் சொன்னாங்களா, ஏன் என்னாச்சு பேபி கேர்ள் அப்படின்னு உங்கள் ஃபேஸ் அப்படியே பிடிச்சிட்டு, சொல்லு செல்லம் உனக்கு என்னாச்சு, நான் இருக்கேன், நீ ஏன்டி அழுகிற அப்படின்னு அப்படியே நீங்கள் அவனை ஹக் பண்ணிட்டு, ரொம்ப தேங்க்ஸ் என் லைஃப்பில் நீங்கள் வந்ததுக்கு அப்படின்னு அழுகிறீங்க. அதெல்லாம் சரி, இப்போ எதுக்கு திடீர்னு இப்படி அழுகிற, என்னடி ஆச்சு சொல்லு செல்லம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த ரொம்ப நாளாக மறைச்சி வச்சுருக்கேன், உங்ககிட்டேன்னு இல்லை, இதை பற்றி நான் யாருக்கிட்டையுமே சொல்லலை. அப்பாடா அவ்வளோவே சொல்ல போகிறா அப்படின்னு சொல்லி ஹோபிக்கும் இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கா. இவ்வளோ நாளாக அவன் கூட அதை தானே எதிர்பார்த்துருப்பான். இப்போயாச்சும் சொல்லிடி, உனக்கு மனசு விட்டு பேசினா தாண்டி நீயும் நிம்மதியாக இருப்ப, என்ன தாண்டி நடந்துச்சு, நான் கூட கேட்கணும்னு நினச்சேன், நீ எதுவும் நினச்சிக்கோ தாண்டி நான் கேட்குறதே இல்லை, நீயா சொல்லுடி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அப்படியே உங்களை அங்குள்ள சோஃபாவில் உட்காரச்சு உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிறான். அப்படியே அவன் மேலே உங்களை சாய்ச்சிட்டு, சொல்லு செல்லம் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போது நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க, அப்போது நான் +2 படிச்சுட்டு இருந்தேன், என் அம்மா அப்பா சின்னதுலே இறந்துட்டாங்க அப்படி சொல்லி அழுகுறீங்க. சரி அதான் எனக்கு தெரியுமே, அதுக்கேண்டா அழுகுற, அதான் நானும் உன் பிரதர் இருக்கோம்ல, நாங்கள் பார்த்துக்கிறோண்டா உன்னை அப்படின்னு. அதனால என் பிரதருக்கு அப்போ தான் ஒர்க் அடித்த புதுசு, அவன் என்னை பார்த்துக்கிறதுக்காக பாவம் என் பிரதர் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருந்தான். அப்போ ஒரு வாட்டி அவனுக்கு நைட் டியூட்டி, அந்த ஒர்க் அவனால் முடிக்காமல் வீட்டுக்கு வர முடியாதுன்னு என்னை நீ சித்தப்பா வீட்டுக்கு போ, நான் ஒர்க் முடிச்சுட்டு வரேன்னு சொன்னான். சரி அப்படின்னு சொல்லி ஹோபி கேட்டுகிட்டே இருக்கான். நானும் சரின்னு சித்தப்பா வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போது சித்தி அவங்க ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க போயிட்டாங்க. நைட்டு நானும் என் சித்தப்பா பொண்ணும் தான் வீட்டில் இருந்தோம். அவளும் நானும் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கும்போது யாரும் என் மேலே கை வைக்கிற மாதிரி இருந்தது. நான் முதல்ல என்னன்னு தெரியாமல் ஏதோ பூச்சின்னு தட்டி விட்டு படுத்துட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அது அது பேட் டச் அப்படின்னு சொல்கிறீங்க. என்னாச்சுமா சொல்லு அப்படின்னு சொல்லி அப்படியே உங்களை தடவி கொடுக்குறான். ஆமாம், கண்ணை முழிச்சு பார்த்தா என் சித்தப்பா என்கிட்ட அது பேட் டச்சுங்க அப்படின்னு சொல்லி அழுகுறீங்க. பேபி கேர்ள் சரிடி அழுகாத, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவர் என்னைய அப்படி இப்படிலாம் பெரட்டி என் ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிட்டாரு. அப்புறம் நீ அமைதியாக இருந்தேன்னா உனக்கு வலிக்காமல் பண்ணுவேன், இல்லைன்னா அவ்வளோதானே, என் வாயை போத்தி அப்படி சொல்லும் போதே அப்படியே நீங்கள் அழுகுறீங்க. அவனுக்கோ இதுக்கு மேலே கேட்க கூட முடியல. அப்படியே அவன்டி உன் சித்தப்பா அப்படின்னு சொல்லி செம்ம கடுப்பாக கேட்குறான். நீங்கள் அப்படியே அவனே பார்த்துட்டு அப்புறம் அப்புறம் அப்படி அப்புறம் நீ வேணாம் விட்டு பாப்பா, எதுவும் சொல்ல வேணாடி அப்படின்னு சொல்லும் போதே, இல்லைங்க நான் அவர் எதுவும் பண்ண விடலை, என்னை பேட் டச் பண்ணதும் அங்கேருந்து எழுந்து அழுதுட்டு அந்த நைட்டில் கூட எங்கள் வீட்டுக்கு ஓடிட்டேன். என் அண்ணா கிட்ட கூட இப்போ வரைக்கும் நான் சொல்லலை, ஊரில் யார்ட்டையும் நான் எதுவும் சொல்லலை. அதுக்கப்புறம் எனக்கு இந்த இல்யூஷன் யாரையாச்சும் பார்த்தாலே
என்ன பேட் டச் பண்ணுற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிருதுங்க அப்படி சொல்லி அழுகுறீங்க. நான் பைத்தியம் ஆயிட்டேன்னா, நான் பைத்தியமா அப்படின்னு அப்படியே ஹோபி மேலே சாஞ்சிட்டே அழுகுறீங்க. அவனும் உங்களை அப்படியே நிமித்தி, நீ பைத்தியம் இல்லை, நீ என் பேபி கேர்ள் அப்படின்னு சொல்லி கண்ணை தொடச்சி விட்டு, அழாதடி, உங்கள் ஊர் எது சொல்லு அப்படி சொல்கிறான். நீங்கள் ஊர் சொன்னதும் அவனும் கடகடன்னு உங்களை இழுத்துட்டு போகிறான். நீங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு, வா பேசாமல் அப்படி சொல்லி காரை ஸ்டார்ட் பண்ணி உங்களை கூட்டிகிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டுருக்கான் வேகமாக. நீங்கள் வேணாம், எனக்கு பயமாக இருக்குது. பயப்படாத பேபிகள், நான் இருக்கல்ல அப்படியே சொல்லி அட்ரஸை மட்டும் சொல்லு அப்படி சொல்லி கேட்குறான். நீங்களோ உங்கள் சித்தப்பா வீட்டு அட்ரஸ் சொன்னதும் அங்கே போய் காரை ஸ்டாப் பண்ணவன், இறங்கி வா அப்படின்னு கதவை திறந்து விடுறான். நீங்கள் வீட்டை பார்த்ததுமே பயந்துட்டு, இங்கே எதுக்குங்க, வேணா நம்ம போயிடலாமே அப்படிங்கிறீங்க. தான் நான் இருக்கல்ல பேபிகள், வா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் உங்கள் டோரை நாக் பண்ணுறான். என்ன இந்த நைட்டில் யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி உங்கள் சித்தி தான் வந்து கதை திறக்கிறாங்க. ஏய் ஹீரா, உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சு. இல்லை இத்தனை வருஷம் ஆச்சு. +2 படிக்கும் போது +2 பாஸ் ஆனதும் இங்கேருந்து கிளம்புனது. நீயும் அண்ணனும் 3 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இந்த பக்கம் கூட எட்டி பார்க்கலையே அப்படி சொல்லிட்டு இப்போ தான் உங்கள் பக்கத்தில் இருக்க ஹோபியை பார்த்துட்டு, இது அப்படிங்கும்போது நீங்கள் என் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. அடடா, வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளையை வெளியே நிற்க வச்சே பேசுகிறேனே. உள்ளே வாங்க மாப்பிள்ளை, வா ஹீரா உள்ள, கல்யாணம்லாம் ஆயிடுச்சு, சொல்லக்கூட இல்லை. அம்மா அப்பா தான் இல்லை, நாங்களும் இல்லைன்னு நினச்சிட்டியாடா அப்படி சொல்லி அவங்க அப்படியே உங்கள் மேலே பாசமாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது வெளியில் வந்து அவங்க சித்தப்பாவோ இன்னுமே அவங்கள ஒரு மாதிரி வல்கராக தான் அப்படியே பார்த்துட்ருக்கான். இதை பார்த்த ஹோபிக்கோ, இன்னும் நீ திருந்தலையாடாங்கிற மாதிரி கிட்ட போய் இழுத்து போட்டு அவனை சாத்துனா அவங்க சித்தியோ பயந்து போய், என்ன நடக்குது தம்பி, ஏன் அவரை அடிக்கிறீங்க, அடிக்காதீங்க தம்பி அப்படின்னு அப்படியே ஹோபி திரும்பி முறைக்கவும் அவங்க பயந்துடுறாங்க. நிறுத்த சொல்லுமா, ஏமா அடிக்கிறாரு, என்னம்மா நடந்துச்சு, என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுகிட்டே இருக்காங்க. நீங்கள் வாயை திறக்கல, உங்கள் கண்ணுலேருந்து கண்ணீர் அப்படியே வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் அப்படியே உங்கள் சித்தப்பாவே பார்த்துட்ருக்கீங்க. ஹோபி சும்மா வெளுத்து வாங்குறான். அப்போ அவரோ, எதுக்கு அடிக்கிற, யார் நீ, இவ எதுக்கு உன்னை எங்கே கூட்டிகிட்டு வந்தா அப்படின்லாம் அவர் கத்துறாரு. என்னடா ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படியே நடிக்கிற, உன்னோட பொண்ணு வயசு தானே அவளுக்கும், அவளும் உனக்கு பொண்ணு மாதிரி தானே, எதுக்கு அவகிட்ட இப்படி நடந்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி அடிக்கும் போது, ஐயோ எனக்கு உண்மை தெரிஞ்சிச்சானே அந்த ஆள் அப்படியே முழிக்கிறான். நானும் எதுவும் பண்ணலை, நான் பண்ணல அப்படின்னு. அப்போ அவங்க சித்தி ஆல்சோ, அவர் நல்லவர், அவர் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டார். ஹீரா என்ன நடக்குது, நீ சொல்லு, அவரை நிறுத்த சொல்லு, அடிக்க வேணான்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டே அழுதுகிட்டே இருக்காங்க. நீங்கள் எதுவுமே வாய் திறக்கல ஹோபியோ. நான் சொல்கிறது பொய்யா, இரு இப்போ உன் வாயிலேருந்து உண்மையை வர வைக்கிறேன்னு கன் எடுத்து அப்படியே நெத்தியில் பாயிண்ட் பண்ணதும் உங்கள் சித்தப்பா பயந்து போய், ஐயோ தம்பி சுற்றாதீங்க தம்பி, தெரியாமல் பண்ணிட்டேன் தம்பின்னு அவன் காலில் விழுந்து அழுகிறாரு. உங்கள் சித்தி இவ்வளோ நேரம் கதறிட்டு இருந்தவங்க அப்படியே வாய மூடிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஹோபியோ நடந்ததெல்லாம் சொல்லி, சி நீ எல்லாம் ஒரு மனுஷன், என் பொண்டாட்டி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க கூட உனக்கெல்லாம் தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உன்னை இங்கேயே போட்டு தள்ள என்னால் முடியும். ஆனால் அவள் மனசளவு எவ்வளோ பாதிச்சு இத்தனை வருஷமாக எவ்வளோ கஷ்டப்பட்ட தெரியுமா, அதுக்கு தான் இந்த அடி. உன்னை இதுக்கு கொலையே கூட பண்ணுவேன், ஆனாலும் உனக்கும் ஒரு பொண்டாட்டி இருக்கேன்னு விட்டுட்டு போகிறேன். இனிமேவாது ஒழுங்காயிரு அப்படி சொல்லிட்டு ஹோபி உங்களை வா பேபிகள் போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் அப்படியே அவன் பின்னாடியே போகிறீங்க. உங்கள் சித்தி அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துடுறாங்க. அவங்க சித்தி பொண்ணும் இதை கேட்டு கேவலமாக இருக்கிற மாதிரி அப்பாவை ஒரு லுக் விட்டு போயிடுறா. நீங்களும் அப்படியே காரில் வந்து ஏறிக்கிறீங்க. ஹோபி காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டே அவங்கள அப்படியே டச் பண்ணி, பேபிகள் ஆர் யூ ஓகே அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்குறான். நீங்கள் அப்படியே அழுதுட்டு ஹோபியை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஹோபி ஓரமாக அப்படியே காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு, என்னாச்சுடா எதுக்கு அழுகிற, அந்த ஆளுக்கு இது பத்தாதுன்னு நினைக்கிறா, வேறு ஏதாவது தண்டனை வாங்கி தருமா, இல்லை அப்படி சொல்லி அழுகிறீங்க. அழுகாத பேபிகள், அதான் அவனை நான் இவ்வளோ அடி அடிச்சிட்டேனே, இதுக்கு மேலே உனக்கு கஷ்டமாக தான் சொல்லு, போட்டு கூட தரல நாரடி. நீங்கள் அவனை ஏதாவது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் தனியாக என்ன பண்ணுவேன், ஹே நான் கேங்ஸ்டர், நான்லாம் ஜெயிலுக்கு போவேன்னு பயப்படாத செல்லம். நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. அப்படியே ஹோபியோட லிப்பில் நீங்கள் அப்படியே லிப்பை வச்சு கிஸ் பண்ணுறீங்க. ஹோபி அப்படியே உங்களே பார்க்குறான். நீங்கள் அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணி ஹோபியை பார்த்து, தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்கிறீங்க. இது தேங்க்யூவா, என்ன பேபிகள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே ஹக் பண்ணுறான். இல்லை, இந்த மாதிரி விஷயத்த யார்கிட்ட ஷேர் பண்ணுறது, என்னை பற்றி தப்பாக நினைப்பாங்களோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஆனால் நீங்கள் எனக்கு காட் கிஃப்ட் மாதிரி, உங்களை மாதிரி ஒருத்தர் லைஃப்பில் நான் சந்தித்ததுக்கு, அதுவும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில்
என் மேலே வேறு ஒருத்தனாக இருந்தால் எது வேணாலும் பண்ணியிருப்பான். ஆனால் நீங்கள் அப்படி சொல்லி ஹக் பண்ணிவிட்டு ரொம்ப தேங்க்ஸ் என் லைஃப்பில் வந்ததுக்கு அப்படின்னு அப்படியே அவன் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறீங்க. ஓகே பேபிகள் கூல் டவுன் இப்படிலாம் பண்ணால் மாமாவுக்கு மூடாயிரும். அப்புறம் காருக்குள்ளேயே அப்படின்னு சொல்லி உங்களை பார்க்குறான். நீங்கள் எது பண்ணாலும் ஓகே அப்படின்னு சொல்லிங்க. ஐயோ என் பொண்டாட்டியே பர்மிஷன் கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காரில் மிரர்ஸ்லாம் ரைஸ் பண்ணி விட்டுட்டு சீட்டை அப்படியே பெட் மாதிரி செட் பண்ணி அவங்கள அப்படியே படுக்க வச்சு, பேபி கேர்ள் நீ அந்த ஆளை பார்த்து என்ன நினப்ப, இனி மறந்துடணும், உனக்கு இதுதான் ஞாபகத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படியே உங்களோட ட்ரெஸ் ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணி உங்களோட எல்லா இடத்துலையும் கிஸ் பண்ணுறான். பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணி அப்படியே உங்களை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்புறமா அவங்களோட மேக் அவுட் பண்ணுறான். இப்படியே அந்த நைட் ஸ்கிப் ஆகுது. 2 பேரும் நல்லாவே என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து சேர்றீங்க. இன்னும் உங்களுக்கு ஷையாகவே இருக்குது. ஹோபியோ நைட்டு பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு என்னடி வெக்கம் அப்படின்னு கேட்குறான். போங்க அப்படின்னு கடன் மேலே ஓடிடுங்க. ஹோபி சிரிச்சிட்டே நிற்கும் போது அப்போ அவன் வீட்டுக்குள்ளே ஒரு பொண்ணு வரா. ஹோபியோ அட நீயா, நான் உன்னை மறந்தே போயிட்டேன் பாரு. ஓகே இன்றைக்கி நம்ம ஆஃபீஸில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் இருக்கட்டும், உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா அப்படி சொல்லி அவ கேட்குறா. ஆமாம் மேரேஜ் ஆயிடுச்சு. அதுக்கே நீ இப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க. இவ்வளோ தைரியம் தான் நீங்கள் மேரேஜ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு. யார் நீ அப்படிங்க பார்த்துருக்கேன். நீங்கள் மேலே போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டே கீழே வரீங்க. அப்போ இதெல்லாம் காதல் விழுகுது. யார் இவ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஹோபியை பார்க்குறீங்க. பேபி கேர்ள் வா அப்படி சொல்லி ஹோபி கை காட்டவும் நீங்கள் கடகடன்னு இறங்கி வந்து ஹோபி பக்கத்தில் நிற்கிறீங்க. ஷீ இஸ் மை ஒய்ஃப் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஹாய் ஐ ஆம் மிஸ்ஸஸ் ஹோபி அப்படின்னு சொல்லிங்க. யாரடி மிஸ்ஸஸ் ஹோபி? நான் தான் அந்த இடத்துல இருக்கணும். ஆக்சுவலி எங்கள் அப்பா தான் உனக்கு சரியான ஆப்போனன்னு உனக்கே நல்லா தெரியும். எவ்வளோ பெரிய கேங்ஸ்டர் நீ. அதே மாதிரி தான் என் அப்பாவும். நான் ஒன்றும் உனக்கு எந்த விதத்துலேயும் சலிச்சவில்லையே. அப்புறம் எப்படி நீ என்னை விட்டுட்டு இவ்வளோ அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. அவனோ ஹே லிசன், நம்ம 2 பேத்துக்குள்ளேயும் பிஸ்னஸ் மட்டும் தான் வச்சுக்கலான்னு நினச்சோம். ஆனால் நீ இந்த மாதிரி ஒரு ஆசை வச்சுருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அந்த மாதிரி உன் எண்ணம் உன்னை பார்த்த நாள்லேருந்து எனக்கு இது வரைக்கும் வந்ததே இல்லை. நீ யாருன்னு கூட எனக்கு ஞாபகத்தில் இல்லாத அளவுக்கு தான் நீ இருக்க. இதில் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் வேறு நினச்சியா? இங்கே பார், இவ தான் என் ஒய்ஃப். இவ மட்டும்தான், வேறு யாருக்கும் அந்த இடம் கிடையாது. ஓகே பிஸ்னஸ் விஷயமாக பேசியிருந்தா கம்பெனியில் வந்து பாரு, இனிமேல் வீட்டுக்கு வர வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுற மாதிரி அனுப்பிச்சி விட்டுறான். ஷிட், இப்படி நீ சொல்லிட்டா உன்னை விட்டுருவானா உனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிட்டே வெளியே போகிறா. நீங்கள் அப்படியே ஹோபியை பார்த்துட்டீங்க. பேபி கேர்ள் என்னாச்சு, பயந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை அந்த பொண்ணு அவள் கிடக்கிறா, இவ எனக்கு ஒரு விதத்தில் தெரிஞ்ச பொண்ணு அவ்வளோதான், மற்றபடியும் ஒன்றும் இல்லை, நீ எதையும் போட்டு குழப்பிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே ஹக் பண்ணுறான். நீங்கள் போங்க, நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன், நீங்கள் போங்க அப்படின்னு தள்ளுறீங்க. அதனால் என்ன, உன்னை யார் அவசரப்பட்டு குளிக்க சொன்னால், வாடி இன்னொரு டைம் அப்படின்னு சொல்லி உங்களை திரும்ப ஹக் பண்ண, அட போங்க அப்படின்னு பிடிச்சி தள்ளிவிட்டு நீங்கள் கிச்சனுக்குள்ளே ஓடிடுங்க. பேபி கேர்ள் காலையிலேயே மூட எத்திரியே அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தவனும் அப்படியே டைனிங் ஹாலில் வந்து உட்காந்துருக்கான். நீங்கள் ஃபுட்டெல்லாம் அவனுக்கு சர்வ் பண்ணுறீங்க. அவனும் சாப்பிட்டுட்டே உங்களையும் இழுத்து வச்சு உங்களுக்கும் அப்படியே ஊட்டி விடுறான். 2 பேரும் இப்படி சாப்பிட்டு முடிச்சதும் சரி நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் அப்படின்னு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு ஹோபி போகிறான். நீங்களும் அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்டு ஹோபி போனதுக்கப்புறம் லைஃப் எப்படி மாறி போச்சு. இது நாள் வரைக்கும் எந்த ஆம்பளைனாலும் பயந்துட்டு இருந்தோம். இன்றைக்கி இவர் என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் லைஃபே வேறு மாதிரி மாறிடுச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆஃபீஸ்க்கு போனால் கொஞ்ச நேரத்துலையே அந்த ஜெனி மறுபடியும் வரா. நீ பிஸ்னஸ் பற்றி பேசதான் இருந்தால் மட்டும் அப்படின்னு சொல்லி ஹோபி ஆரம்பிக்கும் போதே சாரி அப்படின்னு அவன் சொல்கிறா. எதுக்கு அப்படின்னு புரியாமல் ஹோபி பார்க்கும்போது, இல்லை வீட்டில் அப்படிலாம் நடந்துக்கிட்டேன், நானும் வீட்டுக்கு போய் யோசித்தேன், அது மேரேஜுங்கிறது உங்கள் விருப்பம், அதான் நான் எதுவும் சொல்லக்கூடாதுல்ல, அது எனக்கு இப்போ தான் புரிஞ்சு, நான் அந்த மாதிரி நடந்துக்கிட்டதுக்கு ரொம்ப சாரி. மேரேஜ் ப்ரப்போசல் தான் இல்லைன்னு ஆயிடுச்சு, அட்லீஸ்ட் கம்பெனி ப்ரப்போசலையாது அப்படின்னு சொல்லி அவள் உட்காரா. ஹோபியும் ஓகே நான் தான் உங்கள் கம்பெனியோட வச்சுக்கலாம், நம்ம 2 பேர்த்துக்கும் டைப் பண்ணிக்கலான்னு தானே சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். சரி அதுக்கப்புறம் நீ இப்படிலாம் பேசினதுக்கப்புறம் எனக்கு உன்னோட டைப் பண்ணிக்கணுமான்னு கொஞ்சம் யோசனையாக இருந்துச்சு. பட் நீ இவ்வளோ இறங்கி வந்து பேசும்போது ஆஸ் அ ஃபேமிலி ஃப்ரெண்டாக நான் ஹெல்ப் பண்ணணும் தான் நினைக்கிறேன். சரி நீ ஃபைல்ஸை வை, நான் பார்க்குறேன், அதுக்கப்புறம் என்னோட விருப்பத்தை சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும் போதே நீங்களோ அப்படியே ஹோபியை தான் நினச்சிட்டு இருந்துப்பீங்க.
ஸோ ஹோபியோட நம்பருக்கு ஐ மிஸ் யூ ஸோ மச் அப்படின்னு கிஸ் எமோஜி அனுப்பிச்சி விடுறீங்க. ஹோபியும் அதை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே உங்களுக்கும் மிஸ் யூ டூ பேபி கேர்ள் அப்படின்னு அனுப்பிச்சு அவனும் கிஸ் எமோஜி அனுப்பிச்சி விட்டுட்ருக்கான். அப்போ அவனுக்கு லேண்ட்லைனில் கால் வருது. அட்டன் பண்ணதும் சார் குடோனில் ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லவும் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அப்படியே வச்சுட்டு அவன் கடகடன் 1 செகண்ட் அப்படின்னு அந்த ஜெனிகிட்ட சொல்லிட்டு கீழே போயிடுறான். அப்போது ஜெனியோ இவன் எதை பார்த்து இப்படி சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோனை எடுத்து பார்க்குறா. இப்போ தான் வந்தான், அதுக்குள்ளே மிஸ்யூவா? இதெல்லாம் இவளுக்கு ரொம்ப ஓவராக இல்லை? இந்த மாதிரிலாம் சொல்லி தான் இவனை கைக்குள்ளே வச்சுருக்கா போல். இதெல்லாம் இப்போவே கட் பண்ணுறேன், உன்கிட்டேருந்து இவனை எப்படி பிரிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ மெசேஜெல்லாம் பார்த்துட்டு கடுப்பாகி அப்படியே வெளியே வரும்போது வால்பேப்பரில் ஆல்சோ நீங்களும் ஹோபியும் ஹக் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஃபோட்டோ தான் ஹோபி வச்சுருக்கான். அதை பார்த்து தான் அவளுக்கு செம்ம கடுப்பாகுது. கேலரிக்குள்ளே இருக்கிற எல்லா ஃபோட்டோஸையும் டெலீட் பண்ணி விட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேலரிக்குள்ளே போய் உங்கள் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு ஏண்டி இதெல்லாம் என்னோடய ஃபோட்டோஸும் நானும் இருக்க வேண்டியது, என்னோடய மெமரிஸ் இருக்க வேண்டிய இடத்துல நீ இருக்க அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே அவள் ஒரு ஃபோட்டோஸை பார்க்குறா. அதில் ஃபுல்லாக நீங்களும் ஹோபியும் கிஸ் பண்ண மாதிரி ஹக் பண்ண மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. உங்கள் மேரேஜ் ஃபோட்டோஸ் ஆல்சோ எல்லாத்தையும் பார்த்து அவளுக்கு கடுப்பாக தான் ஆகுது. அதில் ஒரு வீடியோ கிளிப்பிங் இருக்குது, அதையும் பார்க்குறா. அது வேறு ஒன்றும் இல்லை, உங்களை ஹோபி ஃபர்ஸ்ட் டைம் எடுத்த வீடியோ கிளிப். அதை பார்த்து தான் அவளுக்கோ ஷாக் ஆகுது. அப்புறமா அட பாரா, இது கூட எனக்கு யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை அவளோட மொபைலுக்கு ஏற்றி ஷேர் பண்ணிக்கிறா. அப்புறம் ஃபோன் ஆஃப் பண்ணி ஹோபி வாத்துக்குள்ளே வச்சுட்டு ஹோபி உள்ளே வந்ததும் அவளோ நைஸாக நல்ல பிள்ளை மாதிரி சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. ஹோபிக்கு எதுவும் தெரியாமல் அவனும் கேபின்குள்ளே வந்துட்டு அவன் ஃபோன் எடுத்துகிட்டு குடோனை தீ பிடிச்சனால அங்கே போய் ஃபயர் ஆக்சிடெண்ட் எல்லாம் அவன் இது அணைச்சதுனால அவன் மேலெல்லாம் கரியாயிடுது. ஸோ வீட்டில் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி வீட்டுக்கு தான் கிளம்பி வரான். ஹோபியை நீங்கள் பார்த்ததும் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. கடகடன்னு ஓடி வந்து ஹோபி காரை விட்டு இறங்குனதுலேருந்து அப்படியே நீங்கள் ஹேக் பண்ணிவிட்டு என்னங்க இது மேலெல்லாம் இப்படி இருக்குது, என்னாச்சு உங்களுக்கு எதுவும் அடிபட்டுருச்சா அப்படின்னு அவனை சுற்றி முற்றி பார்க்குறீங்க. ஹோபியோ பேபி கேர்ள் ரிலாக்ஸ் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். குடோனில் சின்னதாக ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட். என்னது ஃபயரா அப்படின்னு சொல்லி பயப்படுறீங்க. நீ பயப்படுற அளவுலாம் ஒன்றும் இல்லைடா, நான் நல்லா தான் இருக்கேன். அது ட்ரெஸ்ஸு தான் அப்படி ஆயிடுச்சு, நான் குளிச்சுட்டு வரேன், நீ போய் எனக்கு காஃபி போடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சமாதானப்படுத்தி விட்டுட்டு அவன் போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரான். நீங்களோ அப்படியே இன்னும் பதட்டமாகவே இருக்கீங்க. உங்களை அப்படியே பேக் ஹேக் பண்ணிவிட்டு இங்கே பாரு செல்லக்குட்டி, எனக்கு ஒன்றும் இல்லடி, நான் நல்லா தாண்டி இருக்கேன், நீ இப்படி இருந்தால் எனக்கு எப்படி மூடு வரும் அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே நெக்கில் கிஸ் பண்ணுறான். நீங்களும் சும்மா இருங்க, எப்போ பார்த்தாலும் இப்படியே விளையாண்டுட்டு நான் எவ்வளோ பதட்டமாக இருக்கேன், அதுக்கு தாண்டி உன் பதட்டத்தை குறைக்க தான் அப்படின்னு சொல்லி அப்படியே அவங்க பின்னாடி கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். நீங்களும் உங்களுக்கு ஒரு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காஃபியை கொடுத்துட்டு அப்படியே 2 பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் ஹோபிக்கு ஒரு மெசேஜ் வருது. அவனும் அதை எடுத்து பார்க்குறான். சடனாக டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் இரு, நான் இம்பார்ட்டண்ட் கால் பேசிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து நகர்ந்து போகிறான். சரி ஏதோ கால் பேச போகிறான்னு நினச்சிட்டு நீங்களும் நைட்டுக்கு டின்னர் ரெடி பண்ண போயிடுறீங்க. ஹோபியோ அந்த மெசேஜை மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதில் உங்களை அவன் எடுத்த அதே வீடியோ. அதை பார்த்ததும் நிமிஷம் ஷாக் ஆகிட்டு அவனும் அங்கே அது கீழே ஒரு வாய்ஸ் நோட் இருக்குது, அதை ப்ளே பண்ணுறான். அதில் ஒரு ஜென்ஸ் வாய்ஸ். என்னடா கிளாரிட்டிலாம் செம்மையாக இருக்கா, எப்படி இல்லாமல் இருக்கும், நீ எடுத்ததாச்சே, எப்படியும் பொண்டாட்டி செம்மையாக இருக்கால்ல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்படியே ஹோபிக்கு இதை யார் பண்ணியிருப்பா, எப்படி என் ஃபோன்லேருந்து போச்சு அப்படின்னு மண்டைக்கு பிக்கிற மாதிரி இருக்கு. யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் நோட் மறுபடியும் ரிப்ளை பண்ணி விடுறான். பட் அதுக்கு எந்த பதிலும் இல்லை. அப்போ ஹோபியோ இதை யார் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு வாய்ஸ் நோட் வருது. அதை ப்ளே பண்ணால் ரொம்பலாம் தீவிரமாக யோசிக்காத, நான் யார் என்னன்னா உன்னால் கண்டே பிடிக்க முடியாது, நீ கண்டுபிடிச்சாலும் நோ யூஸ், ஏன்னா நீ நான் சொல்கிறத கேட்கணும், இல்லை இந்த வீடியோ இன்டர்நெட்டில் ஷேர் பண்ணுவேன், அப்புறம் ஒய்ஃபோட நிலைமை நான் சொல்லி நீ தெரிஞ்சுக்க வேணாம், நீ பார்த்ததை இந்த உலகமே பார்க்கும், எப்படி வசதின்னு யோசிச்சு சொல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் நோட் இருக்குது. அதை பார்த்த ஹோபியோ யாராக இருக்கும் இது, யாராக இருக்கும், என்கிட்டயே விளையாடுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி டென்ஷன் நினைக்கும் போது அப்படி நீங்கள் வரீங்க. என்னாச்சு, சாப்பிட்ட வாங்க அப்படின்னு கூப்பிட்றீங்க. சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட. ஹோபி ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்கான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. என்னாச்சுங்க, நீங்கள் ஒரு மாதிரியாக இருக்கீங்க, எதுவும் பெரிய ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க.
அதெல்லாம் ஒன்றும் இல்லை பேபி கேர்ள், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தூக்கிட்டு போய் எப்பவும் போல் பெட்டில் அப்படியே படுக்க வச்சுட்டு பக்கத்துலேயே படுத்துக்கிறான். அவனுக்கும் ஒரு மாதிரி என்னவா இருக்கும் யாராக இருக்கும்னு இந்த சிந்தனையே இருக்குது. நீங்களும் சரி குடோன் வேறு ஃபயராக இருக்குது, அதில் தான் டென்ஷனாக இருப்பான் போலன்னு அப்படியே விட்டுறீங்க. 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. அப்போது உங்கள் மொபைலுக்கு ஒரு மெசேஜ் டோன் கேட்குது. நீங்கள் எழுந்து அதை ஆன் பண்ணி பார்க்குறீங்க. ஹோபியோ வேணா பேபி கேர்ள் அப்படின்னு சொல்லும் போதே நீங்கள் ப்ளே பண்ணிடுறீங்க. அதில் உங்களோட நியூட் வீடியோ தான் இருக்குது. பார்த்ததும் உங்களுக்கு ஒரு நிமிஷம் தூக்கு வேறு போடுது. இது இது எப்படி அப்படின்னு சொல்லி நீங்கள் ஹோபியை பார்க்குறீங்க. அவனோ இல்லடி இல்லை நான் சொல்கிறத கேளு பேபி கேர்ள் அப்படின்னு சொல்லும் போதே ஃபோனை தூக்கி போட்டுட்டு நீங்கள் கடகடன்னு ஓட ஆரம்பிக்கிறீங்க. பேபி கேர்ள் நான் சொல்கிறத கேளுடி அப்படின்னு சொல்லி பின்னாடியே ஓடி வரான். நீங்கள் அப்படியே மேலே போய் டெரஸில் ஏறி மேலே நிற்கிறீங்க டாப்பில். என்னடி பண்ணுற, இறங்குடி, இப்படிலாம் பண்ணாத பேபி கேர்ள் ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லி ஹோபி கத்தும் போதே என் கிட்ட வராதிங்க, எனக்கு இப்படி துரோகம் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலேருந்து குதிக்கிறீங்க. பேபி கேர்ள் அப்படின்னு சொல்லி கத்துறான் ஹோபி. டக்குன்னு முழிச்சு பார்த்தா கனவு. நீங்கள் பக்கத்தில் தான் படுத்துருந்துருப்பீங்க. நீங்கள் டப்புன்னு முழிச்சு என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. ஹோபியோ உன்னங்களை அப்படியே பேபிகள் நீ நல்லா இருக்கில்ல, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு உங்களை டச் பண்ணி பார்க்குறான். நீங்கள் அப்படியே அவனே பார்த்துட்டு எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன், நீங்கள் தான் திடீர்னு கத்துனீங்க, உங்களுக்கு என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி ஹோபியை பார்க்குறீங்க. அது அது ஒன்றும் இல்லை, கெட்ட கனவு அப்படி சொல்லுவோம். என்ன கெட்ட கனவு, நான் செத்துட்டேன் நான் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஏய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை முறைக்கவும் நீங்கள் பயந்துடுங்க. ஏங்க இப்படி முறைக்கிறீங்க, நான் சும்மா விளையாட்டுக்கு கூட அப்படிலாம் சொல்லாத பேபி கேர்ள் அப்படி சொல்லி உங்களை ஹக் பண்ணிட்டு உனக்கு நான் இருக்கேன்டி, உனக்கு நான் இருக்கேன், எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு ஹோபி புலம்பிட்டே இருக்கான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல, இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏதோ ப்ராப்ளம் போகலான்னு சரிங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறீங்க. பட் நீங்கள் மட்டும்தான் தூங்குறீங்க, ஹோபி தூங்கவே இல்லை. அவன் மண்டைக்குள்ளே இதே தான் ஓடுது. எனக்கு அனுப்புன மாதிரி அவளுக்கு அனுப்பிச்சா கண்டிப்பாக அவள் தாங்க மாட்டா, அதை பார்த்தா தப்பான முடிவை தான் கண்டிப்பாக எடுப்பாள். அதுலேயும் என் பொண்டாட்டி என்ன சந்தேகம் மட்டும் பட்டுட்டா நான்லாம் வாழ்கிறதே வேஸ்ட்டு. ஏன்னா அந்த வீடியோ எடுத்தது நான் தான் இப்படி பண்ணுறேன்னு நினச்சிட்டான்னா அப்படி சொல்லி ஹோபிக்கு ஒரே மனசே கஷ்டமாக இருக்குது. ஹோபி இதெல்லாம் நினச்சி நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை, அப்படியே டிஸ்டர்ப்டாக இருக்கான். நெக்ஸ்ட் டே அவன் அவங்கள அப்படியே பார்த்துட்டு சேஃபாக இரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஆஃபீஸில் போய் உட்காந்தோம், உனக்கு அதே நினப்பாகவே இருக்கும். யாராக இருக்கும், யார் என்கிட்டே விளையாடுறது, என்னை பற்றி எதுவாக இருந்தாலும் நான் தைரியமாக ஃபேஸ் பண்ணிடுவேன். இது ஹீராவோடது ரொம்ப சென்சிட்டிவானது, இதெல்லாம் நான் பண்ண தப்பு, என்னோடய மடத்தனம் அப்படின்னு தலையில் அடிச்சுக்கிறான். நான் மட்டும் அந்த வீடியோவை அப்போவே டெலிட் பண்ணியிருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அவனுக்கு மறுபடியும் வாய்ஸ் நோட் வருது. அதை ப்ளே பண்ணி பார்க்குறான். என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிட்ருக்கியா, நீ எவ்வளோ யோசித்தாலும் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் நீ ஒன்று பண்ணினா உன் ஒய்ஃபை இதுலேருந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லவும் உடனே ஹோபி யார் நீ, என்ன வேணும் உனக்கு சொல்லு, நான் செய்கிறேன், இந்த மாதிரி எதுவும் பண்ணாத, ஃபஸ்ட்டு இந்த வீடியோ டெலிட் பண்ண அப்படிங்கிற மாதிரி வாய்ஸ் அனுப்புவோம். அட பாடுறா, எடுத்ததே உன்னை மிரட்ட தான், அதே எப்படி இவ்வளோ ஈஸியாக நான் டெலிட் பண்ணுவேன், நான் சொன்னதெல்லாம் நீ பண்ணினா நான் வேணா ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு வாய்ஸ் நோட் பார்த்துட்டு சரி ஓகே உனக்கு இப்போ என்ன வேணும், என்ன வேணால் சொல்லு, நான் பண்ணுறேன், என் சொத்து எல்லாத்தையும் கேட்டால் கூட எழுதி தரேன், இந்த கேங்ஸ்டராக இல்லாமல் நான் விலகி வாழணும்னு சொல்லி அது கூட செய்ய ரெடி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். இதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு தேவை நீ உன் ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னதும் ஹோபிக்கு ஒன்றுமே புரியல. என்னது டிவோர்ஸ் பண்ணணுமா, ஆமாம் அது மட்டும்தான், டிவோர்ஸ் பேப்பரில் சைன் வாங்கி எனக்கு அமுச்சு விடு, நான் இதை டெலீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் நோட் இருக்கு. அதை பார்த்தது ஹோபியோ என்னடா அது யாராக இருக்கும், இது ஜென்ஸ் தானா, ஜென்ஸாக இருந்தால் சந்தேகமாக இருக்கே, யாருன்னு ஹோபி யோசிச்சுட்டே இருக்கான். ஏன்னா அவன் சொத்தையோ இல்லை அவன் பதவி எது அந்த மாதிரி கேட்காம உங்களை தான் டிவோர்ஸ் பண்ண சொல்கிறாங்க, அப்போ மோட்டிவ் உங்களை தான் கஷ்டப்படுத்தணுன்னு அவளை நான் லவ் பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணது இப்படி ஈஸியாக என் ஒய்ஃபை விடுறதுக்கா, நோ நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டு உங்களை பற்றி யோசிக்கிறான். எப்படி இருந்தவளை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி என் பக்கம் நான் வச்சுருக்கேன்,
இப்போ போய் நான் டிவோர்ஸ் கொடுக்குறேன்னா சுத்தமாக உடஞ்சி போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நோ நோ நோ, என் ஒய்ஃபுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன், அவளெல்லாம் என்னால் டிவோர்ஸ் பண்ண முடியாது, அவள் இல்லாத ஒரு லைஃப் என்னால் யோசித்து கூட பார்க்க முடியாது, எனக்கு என் பொண்டாட்டி வேணும், இதை யார் பண்ணியிருப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு இது நமக்கு என்றைக்கு இந்த மெசேஜ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறான். அன்னைக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தா தெரிஞ்சிடும். ஏன்னா இது என் ஃபோனை தவிர எதுலேயுமே கிடையாது. நான் ஃபோனை வீட்டிலேருந்து இங்கே ஆஃபீஸ்க்கு தான் எடுத்துருந்தேன். வீட்டில் என்னை யாரும் வந்து என் ஃபோனை எடுத்து இதை பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ ஆஃபீஸில் தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவனும் எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜும் செக் பண்ணுறான். அப்போது யாருமே இந்த மாதிரி தெரியாதவங்க வந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அன்னைக்கு ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆனப்போ ஜெனி வந்ததும் அப்புறம் அவள் கேபினில் அவனோட ஃபோன் எடுத்து பார்க்குறது அதெல்லாம் சிசிடிவியில் பார்க்குறான். அப்போது இதெல்லாம் பண்ணது இவளா அப்படின்னு சொன்னா அன்றைக்கி அவ்வளோ பேச்சு பேசுனதுக்கு போனால் போது சின்ன பொண்ணுன்னு விட்டது தப்பாக போச்சு. நான் இந்த ஆங்கிளில் யோசிக்காமல் விட்டதும் ஏன் தப்பு தான். எப்படி என் பொண்டாட்டியை நான் டிவோர்ஸ் பண்ணணும், அந்த இடத்துக்கு நீங்கள் வரணும்னு பிளானா? உன் கனவுல கூட அது நடக்காதுடி. நீ அன்றைக்கி அவ்வளோ பேசும்போதே உன் வாயை உடச்சிருக்கணும். ஏதோ தெரிஞ்சவன் பொண்ணு சின்ன பொண்ணுன்னு விட்டான் பார்த்தியா, அதான் தப்பு. இன்றைக்கி நீ என்ன வேலை பார்த்துருக்க, மோதக்கூடாத இடத்துல மோதிட்ட, அதுக்கான விளைவை நீ அனுபவிச்சு தான் ஆகணும். அதுவும் என் பொண்டாட்டியை நீ என்ன சீண்டி இருந்தால் கூட போனால் போகுதுன்னு விட்டுருப்பேன். என் பொண்டாட்டியை டச் பண்ணதுக்கப்புறம் உன்னை நான் சும்மா விடுவேன், இதுக்கெல்லாம் சேர்த்து நீ பே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆளுங்கக்கிட்ட ஏதோ சொல்கிறான். ஆளுங்களும் போய் அப்படியே அவளையும் அவங்க அப்பாவையும் கொண்டு கட்டாக தூக்கிட்டு வந்து ஒரு குடோனில் கட்டி வச்சுருக்காங்க. ஹோபி அங்கே போகிறான். அப்படியே அவ்வளோ நீங்கள் என்ன இங்கே எதிர்பார்க்கலையா, இவ்வளோ சீக்கிரம் உன்னை கண்டுபிடிச்சிடுவேன்னு உனக்கு தெரியலையா பேபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து எப்படி நீங்கள் வாய்ஸை சேஞ்ச் பண்ணி எனக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்புனா நீ கேர்ள்னு என்னால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சிட்டியாடி, என்னடி கூமுட்டை. என் ஆஃபீஸில் வந்து என்னோடய கேபினில் என் ஃபோன் எடுத்திருக்க, எப்படி எனக்கு தெரியாமல் போகும். யோ என்னயா பொண்ணு வளர்த்து வச்சுருக்க, சரியான கூமுட்டை. இது பிஸ்னஸ் வேறு பண்ண போதான் விளங்கிரும். ஆமாம், உனக்கு ஏன் கடத்திட்டு வந்தேன் எதுக்கு கடத்திட்டு வந்தேன்னு கூட தெரியாதுல்ல. ஆக்சுவலி உன் பொண்ணு பண்ணதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு ஹோபி சொன்னதும் அவரோ அவளை அப்படியே ஜெனியை மொரன்னு முறைக்கிறாரு. அப்பா நீங்கள் எதுக்கு இப்போ என்ன முறைக்கிறீங்க, எனக்கு இவர் வேணும், ஆமாம் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பைத்தியமாக சிரிக்கிறா. யோ ஒன்று லூஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், கொண்டு போய் நல்லா ஹாஸ்பிட்டலாக பார்த்து சேரு. இன்னொரு வாட்டி இதை மாதிரி ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தா அப்புறம் என்னோடய தண்டனை வேறு மாதிரி இருக்கும், என்னை பற்றி சொல்லி வை அப்படின்னு சொல்லிட்டு ஹோபியோ இவங்களை என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவள் ஃபோனை எடுத்து அப்படி கையை கட்டி வச்சுருக்கும் போதே பின்னாடியிலேருந்தே வீடியோவை சென்ட் பண்ணி விட்டுறா. அவங்களுக்கு சென்ட் பண்ணிட்டு பைத்தியமாக சிரிக்கிறா. சார் இவ ஏதோ ஃபோனில் நோண்டிட்டு சிரிக்கிறா அப்படின்னு சொல்லும்போதே எனக்கு தெரியும்டா, நீ என்னை கண்டுபிடிச்சிடுவேனே எனக்கு தெரியும், நான் இவ்வளோ சீக்கிரம்னு நான் எதிர்பார்க்கல, அதனால தான் எப்போ நீ என்னை கண்டுபிடிச்சாலும் உடனே உன் பொண்டாட்டிக்கு சென்ட் பண்ணுறதுக்காக அந்த வீடியோவை ரெடியாக வச்சுருந்தேன். இப்போது சென்ட் பண்ணிட்டேன், இந்நேரம் அதை பார்த்துருப்பா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உலகத்துக்கு எப்படி சென்ட் பண்ணுறப்பன்னா அவகிட்ட இந்த ஃபோனை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோபியா இங்கேருந்து கடகடன்னு உங்களை தான் பார்க்க ஓடி வரான். அவனுக்கோ வர வழியிலலாம் நீங்கள் சூசைட் பண்ணிக்க மாதிரி கனவு கண்டது ஞாபகம் வருது. நோ அது மாதிரி நடக்கவே கூடாது பேபிக்கா, நீ ஃபோனை பார்த்துறாதடி அப்படின்னு புலம்பிகிட்டே வரான். எப்படியும் உங்ககிட்டேருந்து ஃபோனை வாங்கிடணும், நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு நீங்களோ கையில் ஃபோனோட அப்படியே அழுதுட்டு உட்காந்துருக்கீங்க. ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு ஓடி வந்து ஹோபிக்கு உங்கள் கையில் உள்ள ஃபோனை பிடுங்குறான். ஆக்சுவலி நீங்கள் அதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஃபோனை தூக்கி விட்டு அப்படியே உங்ககிட்ட உட்காந்து பேபி கேர்ள் அல்லாதடி அது வந்து அப்படின்னு சொல்லி உங்கள் ஃபேஸை அப்படியே ரைஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டு அப்படியே ஹேக் பண்ணிவிட்டு என்னங்க இது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதை பற்றி நான் சொல்கிறேன், நீங்கள் ஏன் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டீங்க இவ்வளோ சீக்கிரம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. என்னடி சம்மந்தமே இல்லாமல் கேள்வி கேட்குற, நீ இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேட்பேன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறான். நீங்களோ அது யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லும். நீ பயப்படாத, இதை அனுப்புனது ஒரு பொண்ணு தான், இதுக்கப்புறம் அது யாருக்கும் போகாது, நான் அவளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹோபி ஃபோனை எடுக்கும்.
டக்குன்னு நீங்கள் கைப்பிடிச்சு வேணாம், இந்த வீடியோ மட்டும் டெலீட் பண்ணிவிட்டு யாருக்கும் தெரியாமல் இருந்தால் மட்டும் போதும். அது ஒரு பொண்ணு தான் பார்த்தானாலும் அதவே என்னால் ஏற்றுக்க முடியல. எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனாலும் உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. நீங்கள் இதை கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டீங்க. எப்படியோ அவள் தான் யார் இது அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதான் அன்றைக்கி வந்தால அவள் தான் என்னை கல்யாணம் பண்ணிக்க முடியலன்னு இப்படி. சாரி பேபிகள், இதை நான் அப்போவே டெலீட் பண்ணியிருக்கணும். எல்லாம் ஏன் தப்பு தான், மன்னிச்சிடுடி அப்படி சொல்லி ஹோபி கேட்கும்போதே நீங்கள் இட்ஸ் ஓகே, நான் உங்களை தப்பாகவே நினைக்கல. நீங்கள் என்றைக்கு எனக்கு துரோகம் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த பொண்ணுக்கிட்ட இருக்க வீடியோ மட்டும் அழிச்சு விடுங்க போதும். அந்த பொண்ணை எதுவும் பண்ண வேணாம். இல்லை, ஒன்று இந்த மாதிரி பண்ணவளை அவளை இதே மாதிரி பண்ணி அந்த வீடியோ எடுத்த உலகம் பூரா நாசன் பண்ணுறேன், அப்போ தெரியும் இந்த வலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்களும் ஐயோ அப்படிலாம் பண்ணிடாதீங்க, நான் ஒருத்தி பட்ட கஷ்டமே போதும். என் சித்தப்பாவால் நான் எவ்வளோ கொடுமை அனுபவித்தேன். அதனால் நான் எத்தனை நாள் பைத்தியங்கிற பட்டம் ஒன்று தான் வாங்கலை. ஆனால் எல்லோரும் என்னை பார்க்குற பார்வை அப்படி தான் இருந்தது. அது எவ்வளோ கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும். என்ன தான் தப்பு பண்ணியிருந்தாலும் அது ஒரு பொண்ணு, அவள் வாழ்க்கையில் இப்படி நம்ம பண்ணக்கூடாது. ப்ளீஸ் ஹோபி, அவளை விட்டுருங்க அப்படின்னு சொல்லவும், என்ன பேபிகள் நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் ஆனில் தான் இருந்திருக்கும். இவ்வளோ நேரம் அவன் பேசினதுலாம் இந்த பக்கம் அவன் பாடி கார்டோட ஃபோன்லேருந்து அவளும் அவங்க அப்பாவும் கேட்டிருப்பாங்க. அவங்க அப்பா, சே நீயும் ஒரு பொண்ணா, அந்த பொண்ணோட வீடியோவை எல்லாருக்கும் சென்ட் பண்ணுறேன்னு சொன்னா நீ எங்கே, உன்னெல்லாம் பொண்ணு சொல்லவே அருகருப்பாக இருக்கு. உனக்காக அந்த பொண்ணு வேணான்னு எப்படி பேசுகிறா பாரு, பாவம், நீ ஒரு பொண்ணாக வந்துட்டு எப்படி இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லி திட்டவும், அவளுக்கும் அப்படியே கில்ட்டாக இருக்குது. அவளோ அப்படியே அழுதுகிட்டே நான் ஹோபியை பார்க்கணும், ப்ளீஸ் என்னை விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவனுங்களோ நோ, பர்மிஷன் இல்லாமலாம் விட முடியாது ஒன்று அப்படியே சொல்லிட்டு இருக்கும்போதே ஹோபி தான் கால் கட் ஆகாத பார்த்துட்டு, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்போ நீ என்ன தான் சொல்கிற பேபிகள், அவங்கள விட்டுருங்க அப்படின்னு சொல்லவும், சரி அப்படின்னு டே அவங்க 2 பேர்த்தையும் விட்டுரு அப்படின்னு சொல்லி ஹோபி சொன்னதும், ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையும் கையை அவுத்து விட்டதும் அவள் அப்படி பார்க்குறா. அவங்கள பாஸ் விட சொல்லிட்டாரு, நீங்கள் போகலாம் அப்படின்றதும் ஜெனியோட அப்பா அவரை மறைச்சிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஜெனிக்கும் மனசே இல்லை, சே நம்ம ஒருத்தையை கேவலப்படுத்தணும்னு நினச்சோம், ஆனால் அவள் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரா. நீங்கள் இங்கே அழுதுட்ருக்கீங்க. ஹோபி உங்களை சரிடா அழாத, நான் அதை டெலிட் பண்ணிட்டேன், இனி யாருக்கும் போகாது, ஃபீல் பண்ணாத அப்படின்னு உங்களை காம் பண்ணிகிட்ருக்கான். இப்போ அந்த ஜெனியோ உள்ளே வரா. அவளை பார்த்ததும் நீ எதுக்கடி இங்கே வந்த அப்படின்னு ஹோபி கடுப்பாகிறான். அப்போ சிஸ்டர் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு ஜெனி சொல்லவும், அவள் சிஸ்டர்னு சொன்னதுலே தெரிஞ்சிட்டாளாட்ருக்குன்னு ஹோபி அமைதியாக இருக்கான். அவள் உங்ககிட்ட வந்து உங்கள் கையை பிடிச்சி, சாரி சிஸ்டர் என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், உங்கள் பிரச்சனைலாம் பற்றி ஹோபி சொல்லும் போது தான் எனக்கே நான் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி ஹோபி ஆக்சுவலி அங்கே அவங்க கடத்திட்டு வந்த போய் சொல்லியிருப்பான் அவங்கள. அவளை எப்படியாப்பட்ட பொண்ணு தெரியுமாடி, அவளை இந்த மாதிரி பண்ணுறியே, நீயும் ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லி திட்டி உங்களுக்கு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பான். ஸோ அதெல்லாம் கேட்டதுனால அவள் அப்படியே ஏற்கனவே கில்ட்டில் தான் இருந்திருப்பா. இப்போ நீங்கள் வேற அவளை விட சொன்னதுனால அப்படியே உடஞ்சி போய் தான் அவங்க முன்னாடி உட்காந்து, சாரி நான் என்னோடய லைஃப் நான் நல்லா தான் போதுன்னு மட்டும் யோசித்தேன், உங்களை மாதிரிலாம் நல்ல மனசு எனக்கு இல்லை, ஆனால் இனிமேல் முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணுறேன், என்னை மன்னிச்சிருங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லவும், நீங்கள் பரவாயில்ல, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்னை மாதிரி ஒரு பொண்ணை யார் தான் ஏற்றுக்குவா அப்படின்னு, இல்லை சிஸ்டர் நீங்கள் ரொம்ப நல்லவங்க, நான் தான் தப்பு சிஸ்டர், நீங்கள் என்னை உண்மையிலே மன்னிச்சிட்டிங்கன்னா எனக்காக ஒன்று பண்ணுவீங்களா அப்படின்னு அவள் கேட்குறா. நீங்களும் அப்படியே அவளை பார்த்துட்டு என்ன அப்படின்னு பயந்து போய் கேட்குறேன். பயப்படாதீங்க, ஒன்றும் இல்லை, எனக்காக நீங்கள் சைக்காட்டிஸ்ட்டு போங்களேன், உங்களுக்கு நல்லா ஆகணும்னு நான் ஆசைப்பட்றேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீங்கள் அப்படியே ஹோபியை பார்த்துட்டு, நீங்கள் சொன்னதுக்காக இல்லை, இவருக்காக நான் கண்டிப்பாக போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா அப்பப்போ உங்களுக்கு இந்த இல்யூஷன் ப்ராப்ளம் இருந்துட்டு தானே இருக்குது. அதனால் இவ்வளோ நாளாக ஹோபியால் பண்ண முடியாததை அவள் பண்ணிட்டாளுன்னு ஹோபிக்கும் அதனாலே அவளை மன்னிச்சு விட்டுறான். அவளும் அங்கேருந்து போனதுக்கப்புறம் ஹோபி உங்ககிட்ட வந்து, பேபி உனக்கு இஷ்டம் இல்லைன்னா போவேனாடி, நீ நல்லா தானே இருக்க, எத்தனை நாளைக்கு இந்த வீட்டுக்குள்ளேயே நான் இருப்பேன், நீங்கள் என்ன வெளியில் கூட்டிகிட்டு போகணும், வெளியில் சுற்றணும், உங்களுக்கும் ஆசை இருக்கும்ல, ஆனாலும் நீங்கள் எனக்காகவே தானே எங்கேயுமே போகாமல் என் கூடவே இருக்கீங்க,
உங்களுக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேன்னா, நம்ம நாளைக்கே சைக்காட்டிஸ்ட்டை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அவனுக்கும் ஒரு பக்கம் ஹாப்பியாகவும் இருக்குது, இன்னொரு பக்கம் வருத்தமாகவும் இருக்குது. அப்புறம் ஒரு வழியாக அவங்கள சைக்காட்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போய் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கிறீங்க. உங்களுக்கு அந்த பழைய நினைவுகள்லாம் சுத்தமாக இப்போது இல்லாமல் இப்படியே டே ஸ்கிப் ஆகுது. இப்போது நீங்கள் இந்த இல்யூஷன் ப்ராப்ளம் இல்லாமல் நிம்மதியாக எல்லா இடத்துக்கும் தனியாக போகிற அளவுக்கு ரெடி ஆகிட்டீங்க. ஹோபி நீங்களும் ஹாப்பியாக இருக்கீங்க. நீங்கள் அப்படியே கிச்சனில் நின்று சமைச்சிட்ருக்கீங்க. ஹோபி அப்படியே ஒர்க் முடிச்சு வந்து, என்ன டார்லிங்க ஆளையே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஓ மேடம் கிச்சனில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து அப்படியே உங்களை பேக் ஹேக் பண்ணிவிட்டு, செல்லக்குட்டி என்னடி பண்ணிகிட்ருக்க, வாசனை மூக்க துளைக்குது அப்படின்னு. அதுவா ஸ்வீட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஸ்வீட்டா எதுக்கு இப்போ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுங்களோ அப்படியே ஷை ஆகிட்டு ஹோபியோட கையெடுத்து வயிற்றில் வைக்கிறீங்க. ஹோபிக்கு ஒன்றுமே புரியல. என்னாச்சு பேபி, வயிறு வலிக்குதானே? அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிங்க. அப்போ என்னடி அப்படின்னு சொல்லி உங்களே பார்க்குறான். நீங்களோ உங்களோட 3 ஃபிங்கர்ஸை காட்டுறீங்க. என்னடி 3 அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் கேங்ஸ்டர்னு வெளியே சொல்லாதீங்க, இது கூட தெரில அப்படி. ஏய் என்னடி நீ இப்படி சொல்கிற, எனக்கு வேறெல்லாம் புரியும், பட் நீ என்னென்னவோ சொல்கிற எனக்கு புரியலடி அப்படின்னு சொல்லி பார்க்குறான். நீங்கள் அப்படியே அவன் கிட்டே போய், நீங்கள் அப்பாவாக போகிறீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஹோபி கண்ணெல்லாம் அப்படியே, ஏ நிஜமாவா பேபிகள் அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே உங்கள் கண்ணத்தை பிடிச்சி கேட்குறான். நீங்கள் அப்படின்னு ஷை ஆகிட்டு கீழே குனிஞ்சிக்கிறீங்க. ஐயோ எனக்கு செம்ம சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு உங்களை தூக்கி அப்படியே சுற்றி அந்த கிச்சன் திட்டில் உட்கார வச்சுட்டு, நிஜமா வாடி அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம், இதில் போய் யாராவது போய் சொல்லுவாங்களா? மார்னிங் தான் செக்கப் போய்ட்டு வந்தேன், என்கிட்ட நீ சொல்லவே இல்லை, சர்ப்ரைஸாக சொல்லலாம் தான் அப்படின்னு சொல்ல. அவனுக்கோ செம்ம ஹாப்பி. தேங்க்யூ டார்லிங் அப்படின்னு சொல்லி உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். நீங்கள், நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், என் லைஃப் எப்படி போகுமான்னு இனிமேல் எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு நினச்சி நானாக இருந்தேன். நீங்கள் எப்போ என் லைஃப்பில் வந்தீங்களோ அப்போ தான் எனக்கு சந்தோஷமே திரும்பி வந்துச்சு. இதுக்கெல்லாம் காரணமே நீங்கள் தான், நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அப்படியே நீங்கள் லிப்பில் கிஸ் பண்ணுறீங்க. ஹோபியும் அப்படியே உங்கள் லிப்பை கேட்ச் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படியே 2 பேரும் நல்லா டீப் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஓகேடா, இதோட இந்த 1 ஷார்ட்டை முடிக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.